Good day students. Welcome to Prahan Chemistry channel. இதுல வந்து இப்போ நம்ம atomic structure class 11 இருக்கிற atomic structure NCERT-யோ இல்லைன்னா நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு சிலபஸ் ரெண்டுமே ஒரே தான் ஃபாலோ பண்றோம். நான் இப்போ இதுல ஒன் ஷாட் வீடியோ போட போறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இதுல உங்களுக்கு ப்ராப்ளம்ஸும் கொடுக்க போறோம், புக் எக்ஸசைஸும் ப்ராக்டிஸ் பண்ண போறேன், புக் பேக் எக்ஸசைஸும் நம்ம ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இதுல உள்ள லெசன்ல இருக்கிற தியரிய முதல்ல நம்ம படிச்சு முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளம்ஸை ப்ராக்டிஸ் பண்ண போறோம். ஸோ இந்த ஒன் ஷாட் வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றதுக்கும் ஈஸியா இருக்கும். உங்களுடைய கான்செப்ட் இந்த லெசன்ல என்னென்ன கான்செப்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றதும் உங்களுக்கு தெரியும். ஓகே, அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நம்ம ஃபர்ஸ்ட் என்ன டீல் பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ். சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் ஏற்கனவே 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க படிச்சுட்டு இருப்பீங்க. So what are subatomic particles? Proton, electron, neutron மூணுத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம்? Subatomic particles அப்படின்னு சொல்லுவோம். So இத வேரியஸ் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு பண்ணி இதோட சார்ஜ் அண்ட் மாஸ் நம்மளுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. So if you take as electronோட சிம்பிள் வந்து E, தென் புரோட்டானோட சிம்பிள் வந்து P அண்ட் நியூட்ரானோட சிம்பிள் வந்து N. இந்த இதுல வந்து சார்ஜ் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா this is minus 1.6 into 10 to the power minus 19 coulomb. இது வந்து plus 1.6 into 10 to the power minus 19 coulomb. இதோட சார்ஜ் வந்து நியூட்ரல். So electron will be carrying என்ன சார்ஜ் அப்போ நெகட்டிவ் சார்ஜ் and the proton will be carrying positive charge and this is neutral charge. இப்போ இது சார்ஜ், இது வந்து மாஸ். மாஸ் என்ன? எலக்ட்ரானோட மாஸ் பார்த்தோம்னா 9.1 into 10 to the power minus 31 மாஸ் இன் கேஜி. இது வந்து 1.67 into 10 to the power minus 27 kg. தென் நியூட்ரான் வந்து 1.67, ஏறக்குறைய புரோட்டான் அண்ட் நியூட்ரானும் சேம் தான், minus 27 kg. இதுவே நம்ம அட்டாமிக் மாஸ் யூனிட்ல எதுக்கு பாக்குறோம்னா கம்பாரிசன், எதோட மாஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு அப்படின்றத கம்பாரிசன் பார்த்தோம்னா 0.0054 எது எலக்ட்ரான், இது பாத்தீங்கன்னா 1.00727, அப்புறம் இது பாத்தீங்கன்னா 1.00867. சோ இதுதான் வந்து என்னதுன்னா charge of a proton, electron and neutron. So electron வந்து it is carrying negative charge, proton வந்து positive charge, neutron வந்து neutral charge. இதெல்லாம் வந்து ஒரு data of these three things. அப்புறம் நமக்கு இன்னொன்னு வந்து E/M ratio. E/M ratio நம்ம பார்ப்போம். E/M ratio அதாவது என்னது? E is for electron, அதோட mass ratio வந்து 1.75 into 10 to the power 11 coulomb kg inverse. இதெல்லாம் வந்து ஒரு கான்ஸ்டன்ட். மேக்சிமம் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கொடுக்கும் போது இந்த கான்ஸ்டன்ட் வேல்யூ எல்லாம் கொடுத்துருவாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதுல என்ன இன்ஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நியூட்ரான், இது வந்து ஒரு 1 மார்க் கொஸ்டின். நியூட்ரான் இஸ் ஹெவியர் தென் எது? புரோட்டான் அண்ட் எலக்ட்ரான். இது வந்து ஒரு இன்ஃபரன்ஸ். கிளியர்? ஸோ இது புரோட்டான், நியூட்ரான் இதோட பேசிக் நம்ம பார்த்துட்டோம். இப்போ திரும்பவும் ஒரு பேசிக் நம்ம வந்து ரிவைஸ் பண்ணலாம். வாட் இஸ் அட்டாமிக் நம்பர், வாட் இஸ் மாஸ் நம்பர்? அட்டாமிக் நம்பர் அப்படின்னா என்ன? அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப், ஸோ அட்டாமிக் நம்பரை வந்து நம்ம எந்த சிம்பிள்ல டினோட் பண்ணுவோம்னா Z அப்படின்ற சிம்பிளை டினோட் பண்ணுவோம். Atomic number is equal to number of protons or number of electrons. பாருங்க, இங்க பிளஸ் கிடையாது. number of protons or number of electrons, அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? அட்டாமிக் நம்பர். அது denoted by the symbol வந்து Z. Then mass number அப்படின்னா என்னது? mass number. So mass number வந்து number of protons or number of electrons plus number of
நியூட்ரான்ஸ். இதுதான் நம்ம என்ன சொல்றோம், மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்றோம். சோ ஒரு எலிமெண்ட் ஏ அப்படின்ற ஒரு எலிமெண்ட் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து அட்டாமிக் நம்பரை எங்க எழுதுவோம், கீழே எழுதுவோம். இசட் வந்து கீழே எழுதுவோம். இட் இஸ் டேக்கன் எலிமெண்ட் எக்ஸ். சோ ஏன்னா மாஸ் நம்பரை டினோட் பண்றதுக்கு ஆர் மாஸ் நம்பர் அப்படின்னா வேற என்ன சொல்லுவோம், அட்டாமிக் மாஸ் அப்படின்னு சொல்லுவோம். அட்டாமிக் மாஸ் டினோட் பண்றதுக்கு we have the symbol A. சோ இப்போ ஒரு எலிமெண்ட் எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதோட அட்டாமிக் நம்பரை டினோட் பண்றது இசட் கீழே போடுவோம், மாஸ் நம்பரை டினோட் பண்றது ஏ வந்து மேல போடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் டேக் ஆக்சிஜன். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து என்னது 8, மாஸ் நம்பர் வந்து என்னது 16. இப்போ வாட் இஸ் நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் எவ்வளவு இருக்குன்னு கேட்டாங்கன்னா என்ன சொல்லணும், நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் வந்து which is equal to atomic number. அப்போ number of protons வந்து 8 தான். அப்புறம் number of electrons என்னது, number of electrons 8 தான். Then what is number of neutrons? Neutrons வந்து mass number, that is 16 minus 8. அதாவது mass number A is equal to என்ன போட்டிருக்கோம், protons plus neutrons அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ neutrons வந்து என்னது A minus P, mass number minus protons. That is also equal to 8. இது வந்து ரொம்ப பேசிக் ஐடியா. இந்த லெசன்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம், ரிஃப்ரெஷ் பண்ணிடுறோம், அவ்வளவுதான். நெக்ஸ்ட் நமக்கு ஒரு 4 இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ் நமக்கு தெரியணும். என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் ஐசோடோப்ஸ், ஐசோடோப்ஸ்னா என்ன, ஐசோபார்ஸ்னா என்ன, ஐசோடோன்ஸ் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீசஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஐசோடோப்ஸ். ஐசோடோப்ஸ்னா என்னது, ஐசோபார்ஸ். ஐசோபார்ஸ்னா என்னது, நெக்ஸ்ட் ஐசோடோன்ஸ் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ். ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் பாருங்க. ஐசோ அப்படின்னாலே என்ன அர்த்தம், ஏதாவது ஒண்ணு வந்து ஏதோ ஒண்ணு காமனா இருக்கு அப்படின்னு மென்ஷன் பண்றதுக்கு தான் வந்து ஐசோ. இப்போ இந்த ஐசோடோப்ஸ், ஐசோபார்ஸ், ஐசோடோன்ஸ் அண்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ் நம்ம எப்படி டிஃபரன்ஷியேட் பண்றோம் பாருங்க. ஐசோடோப்ஸ் நம்ம கன்சிடர் பண்ண போறது வந்து சேம் எலிமெண்ட். சேம் எலிமெண்ட், ரெண்டு சேம் எலிமெண்ட். ஹைட்ரஜனா ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் கார்பன்னா கார்பன், நைட்ரோஜன்னா நைட்ரோஜன், அந்த மாதிரி சேம் எலிமெண்ட் நம்ம எடுத்துக்கிறோம். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அது ஐசோடோப். நான் டிஃபரன்ஷியேட் மாதிரி சொல்றேன், அப்பதான் உங்களால ஞாபகம் வச்சுக்க முடியும். இங்க வந்து என்ன எழுதிருக்கோம், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்டை எடுத்துக்கிறோம். சேம் எலிமெண்ட் கிடையாது, இங்க டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்னா என்னது, ஒண்ணு வந்து ஆர்கானா இருக்கலாம், இல்லைன்னா பொட்டாசியமா இருக்கலாம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் தான் எடுத்துக்கிறோம், இங்கேயும் வந்து டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். சோ ஐசோடோப்ஸ்ல நம்ம ரெண்டு சேம் எலிமெண்ட் எடுத்துக்க போறோம், 2 எலிமெண்ட்ஸ். நம்ம 2 எலிமெண்ட்ஸ் இங்க ரெண்டுமே சேமா எடுத்துக்க போறோம். இங்க டிஃப்ரெண்ட், இங்கேயும் டிஃப்ரெண்ட், இங்கேயும் டிஃப்ரெண்ட். இங்க வந்து டிஃப்ரெண்ட் மாலிகுல். நெக்ஸ்ட் இதுல எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா, இட் வில் பி ஹேவிங் சேம் அட்டாமிக் நம்பர். சேம் எலிமெண்ட் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர். இதுல வந்து எப்படி இருக்கு, அட்டாமிக் நம்பர் சேம். இப்போ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட்னா என்ன அர்த்தம், இட் வில் பி ஹேவிங் என்னது, டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இதுவும் டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். அப்போ இது வந்து எப்படி இருக்கும், அட்டாமிக் நம்பரும் எப்படி இருக்கும், டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இங்கேயும் வந்து இட் இஸ் ஹேவிங் a different molecule. So இது clear. Next தான் importance. Same element having same atomic number but different mass number. இதுல என்ன டிஃபர் ஆகுது, டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர் டிஃபர் ஆகுறது வந்து ஐசோடோப். ஃபார் எக்ஸாம்பிள் ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன், ஹைட்ரோஜன் மூணுமே சேம் எலிமெண்ட். அதான் நம்ம இன்னொன்னு எப்படி எழுதலாம், ஹைட்ரோஜன் தட் இஸ் புரோட்டியம், டியூட்ரியம், ட்ரிப்டியம். ஹெச்னா என்னது, புரோட்டியம். டி வந்து டியூட்ரியம். மூணுமே சேம் எலிமெண்ட் தான். டி வந்து என்னது, ட்ரிட்டியம். கிளியர். இப்போ சேம் எலிமெண்ட், இப்போ இது எல்லாத்துக்கும் எப்படி இருக்கும், சேம் அட்டாமிக் நம்பர் தான், சேம் அட்டாமிக் நம்பர். பட் மாஸ் நம்பர் என்ன, ஹைட்ரோஜனுக்கு 1, இதுக்கு 2, இதுக்கு 3. ஹைட்ரோஜனுக்கு 1, டியூட்ரியம்க்கு 2, ட்ரிட்டியம்க்கு 3.
So atoms of same element having same atomic number but different mass number நம்ம என்ன சொல்லுவோம் isotopes அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஐசோபார்ஸ்னா என்னது? ஐசோபார் சொல்லிட்டோம், டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். அப்போ இங்க என்ன ஐசோனா என்னது ஒண்ணு சேமா இருக்கணும்ல, என்ன சேமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சேம் மாஸ் நம்பர். ஐசோனாலே என்ன அர்த்தம்? ஏதாவது ஒரு ப்ராப்பர்ட்டி ஏதாவது ஒண்ணு சேமா இருக்கணும். இப்போ ஐசோ பார்ல என்ன சேமா இருக்குன்னு பாத்தீங்கன்னா சேம் மாஸ் நம்பர். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம கொடுக்கலாம். ஆர்கான் அண்ட் பொட்டாசியம். ஆர்கானுக்கு வந்து இது ரெண்டுமே என்னது டிஃப்ரெண்ட் எலிமெண்ட். அப்போ இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 18, இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 19. இப்போ பாத்தீங்கன்னா ஆனா மாஸ் நம்பர் எப்படி இருக்கு? இதுக்கும் 40, இதுக்கும் 40. So different element having different atomic number but same mass number நம்ம என்ன சொல்லுவோம் isobars அப்படின்னு சொல்றோம். இங்க ஐசோடோன்ஸ் ரெண்டுமே டிஃப்ரெண்ட். அப்ப எது சேம்? சோ இது வந்து சேம் நியூட்ரான்ஸ். சேம் நியூட்ரான்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் ஐசோபார்ஸ் சொல்றோம். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹைட்ரஜனோட ஐசோடோப் எடுத்துக்கலாம், ட்ரிட்டியம். ஆர் நம்ம என்ன சொல்றோம் ஹைட்ரஜன், ஹீலியம். டிஃப்ரெண்ட் எலிமெண்ட், இதோட அட்டாமிக் நம்பர் வந்து 1, இதோட அட்டாமிக் நம்பர் 2. ஸோ டிஃப்ரெண்ட் எலிமெண்ட் டிஃப்ரெண்ட் அட்டாமிக் நம்பர். இப்போ இதோட மாஸ் நம்பர் ட்ரிட்டியமோட மாஸ் நம்பர் 3, ஹீலியமோட மாஸ் நம்பர் என்னது 4. இப்போ நியூட்ரான்ஸ் எப்படி கால்குலேட் பண்றோம்? இதுக்கு வந்து 3 - 1 which is equal to 2. இதுக்கு வந்து என்னது நியூட்ரான்ஸ் 4 - 2 which is equal to 2. அப்ப நமக்கு பாத்தீங்கன்னா சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கா? சோ இந்த மாதிரி சேம் நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இருக்கிறத நம்ம என்ன சொல்றோம் ஐசோடோன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ். அப்போ எலக்ட்ரான் அப்படின்னு சொன்னாலே என்னாச்சு இங்க சேம் எலக்ட்ரான்ஸ் இன் 2 molecules. அததான் நம்ம என்ன சொல்லுவோம் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ். இதுக்கு நம்ம ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். N2O CO2 கார்பன் டை ஆக்சைடும் எடுத்துக்கிறோம். இப்போ நைட்ரோஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 7. அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் எவ்வளவு இருக்கும் 7 இன்டூ 2 நைட்ரஜன் இருக்கிறதுனால 7 இன்டூ 2 பிளஸ் ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 8. இது வந்து 8. ஸோ 7 2 14 பிளஸ் 8 எவ்வளோ 22 எலக்ட்ரான்ஸ் இருக்கு இதுல. நெக்ஸ்ட் இங்க கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6 பிளஸ் 2 இன்டூ ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் வந்து 8. ஸோ 6 பிளஸ் 16 அதுவும் என்னது 22 எலக்ட்ரான்ஸ். அப்போ டிஃப்ரெண்ட் மாலிகுல் ஹேவிங் சேம் எலக்ட்ரான்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம் ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ். இது நாலுலயும் வந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஐசோடோப் ஏதாவது 2 கொடுத்துட்டு இது ஐசோடோப்பா ஐசோபாரா ஐசோடோனா என்னன்னு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஐசோடோப்ஸ்னா என்னது சேம் எலிமெண்ட் எடுத்துக்கிறோம், சேம் எலிமெண்ட்னா சேம் அட்டாமிக் நம்பர் பட் டிஃப்ரெண்ட் மாஸ் நம்பர். இங்க எல்லாமே டிஃப்ரெண்ட். ஐசோபார்ஸ்க்கு வந்து என்னவா இருக்கு சேம் மாஸ் நம்பர் இருக்கு. ஐசோடோனுக்கு என்ன இருக்கு சேம் நியூட்ரான்ஸ் இருக்கு. ஐசோ எலக்ட்ரானிக் ஸ்பீஷஸ்னா நம்ம என்ன பார்க்க போறோம் சேம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். கிளியர்? இதுதான் வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் டிஃபரன்ஸ். இதுல இருந்து 2-3 நியூமரிக்கல்ஸ் கேட்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பேசிக், நம்ம இதெல்லாம் முன்னாடியே பார்த்திருப்போம். இப்போ நம்ம நம்மளுடைய லெசனுக்கு வரலாம். ஃபர்ஸ்ட் வந்து அட்டாமிக் மாடல்ஸ். ஸோ அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ல நிறைய பேர் வந்து ஒரு ஆட்டம்னா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து நம்மளுக்கு அட்டாமிக் மாடல் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் சேர் வந்து எப்பயுமே ஏதாவது ஒரு டிராபேக்ஸ் இருக்கும். ஸோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்க நல்ல அக்செப்டபிள் ப்ரெசென்ட் இதுக்கு அக்செப்டபிளா ஒரு அட்டாமிக் மாடலை நம்ம வந்து கொண்டு வந்திருக்கோம். நம்ம சயின்டிஸ்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடல் அது வந்து என்னதுன்னா ஜே தாம்சனோட அட்டாமிக் மாடல். சோ இவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் அட்டாமிக் மாடல் ப்ரொபோஸ் பண்ணாரு. சோ இவர் என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆட்டம் வந்து இட் இஸ் அ ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். சோ பாசிட்டிவ் சார்ஜ் ஸ்பியர்ல அது எப்படி இருக்கு பாசிட்டிவ் சார்ஜஸ் யூனிஃபார்ம்லி டிஸ்ட்ரிபியூட்டட். So in the sphere, positive charge is uniformly distributed. அப்புறம் electrons எப்படி இருக்குன்னா electrons are embeddedனா என்ன உள்ள சொருகி இருக்கிறது. Electrons are embedded in it.
இந்த பாசிட்டிவ் சார்ஜ்ல எம்பெட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து எதுக்கு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்கன்னா ஒரு வாட்டர் மெலன்ல நமக்கு ஃபிளஷ் இருக்கு. ஃபுல்லா ரெட் கலர்ல ஃபிளஷ் இருக்கு. சோ இந்த ஃபிளஷ் அவங்க எதுக்கு கம்பேர் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பாசிட்டிவ் சார்ஜ் இப்படிதான் டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு கம்பேர் பண்றாங்க. அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள என்ன இருக்கும்? சீட்ஸ் இருக்கும். சோ இந்த சீட்ஸ் தான் வந்து எதவா சொல்றாங்க அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் சொல்றாங்க. இது வந்து இது ஸ்பியர், இது வந்து ஆட்டம் எப்படி இருக்கு? ஸ்பியரா இருக்குன்னு சொல்றாங்க. இதை வந்து என்ன சொல்றாங்க? பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்னு சொல்றாங்க. இந்த தட் இஸ் த சீட்ஸ் என்ன சொல்றாங்க? நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் அவங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஆட்டம்னா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் சோ இதோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன? ஏதாவது ஒரு மாடல் ப்ரொபோஸ் பண்ணினாங்கனாலே உங்களுக்கு வந்து மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் இருக்கும். ஏன் இது வந்து அக்செப்டபிள், ஏன் இது வந்து நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இதோட மெரிட் என்னன்னா, இது வந்து இட் எக்ஸ்பிளைன்ஸ் த நியூட்ராலிட்டி, எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி. அப்படின்னா என்னது? எலக்ட்ரிக்கல் தட் இஸ் இட் எக்ஸ்பிளைன்ஸ் த நியூட்ராலிட்டி. நியூட்ராலிட்டி எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்றது. அதாவது ஆட்டம் வந்து ஒரு நியூட்ரல் தான். எவ்வளவு பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கோ அந்த அளவுக்கு நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும் அப்படின்றத வந்து இது எக்ஸ்பிளைன் பண்ணுது. சோ இது வந்து அக்செப்டட். அப்புறம் மத்தது எதுவுமே இதனால வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சைஸ் ஆஃப் த ஆட்டம் எப்படி இருக்கும்? எல்லாமே வந்து வாட்டர்மெலன் சைஸ்ல இருக்குமா? ஒவ்வொரு ஆட்டம்க்கும் ஒவ்வொரு சைஸ் இருக்கு. ஏன் இட் கேனாட் பி எக்ஸ்பிளைன்ட். அப்புறம் நம்ம லேட்டர் ஆன் ஸ்டடீஸ்ல குவாண்டம் மெக்கானிக்ஸ் எல்லாம் படிக்கிறோம். அதெல்லாம் வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. சோ நெக்ஸ்ட் வர சயின்டிஸ்ட் என்ன பண்ணிட்டாங்க? எலக்ட்ரிக்கல் நியூட்ராலிட்டி மட்டும் ஓகே, நம்ம இதை மட்டும் எடுத்துக்கலாம். பட் இதுல இருந்து நிறைய டிமெரிட்ஸ் இருக்கு, மத்ததெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண இவங்களால முடியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் யார் வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரூதர்ஃபோர்ட் வராங்க. சோ ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அன் ஆட்டம். ரூதர்ஃபோர்ட் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோல்டு ஃபாயில் இது எல்லோ கலர் தெரியுதான்னு தெரியல. ஓகே, கோல்டு ஃபாயில். இந்த கோல்டு ஃபாயில்ல என்ன பண்றாங்கன்னா ஆல்பா பார்ட்டிகல் வந்து என்னது? இது வந்து பாசிட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல். அதை நம்ம என்ன சொல்லுவோம்? ஹீலியம் பார்ட்டிகல் தான் நம்ம வந்து ஆல்பா பார்ட்டிகல்னு சொல்லுவோம். சோ அவங்க என்ன பண்றாங்க? ரூதர்ஃபோர்ட் வந்து ஒரு ஆல்பா பார்ட்டிகல், பீம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல். பீம்னா என்னது? ஒரு ரே ஆஃப் லைட், ஒரு கொஞ்சம் லைட்டை வந்து ஒரு இந்த கோல்டு ஃபாயில்ல பாஸ் பண்றாங்க. இட் இஸ் அ மெட்டல். கோல்டு வந்து நம்மளுக்கு மெட்டல் அப்படின்னு தெரியும். மெட்டல்ல எப்படி இருக்கும்? நிறைய ஆட்டம்ஸ் அரேஞ்ச் ஆயிருக்குமா? நியூக்ளியஸ் இருக்கும், ஆட்டம் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஆட்டம்ஸ் வந்து அரேஞ்ச் ஆயிருக்கும். ரைட்? அப்போ இவங்க வந்து இதை ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஸ்ட்ரைக் பண்ணும்போது இவங்களுக்கு சில ரிசல்ட்ஸ் கிடைக்குது. சோ அந்த ரிசல்ட்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து ஆல்பா பார்ட்டிகல். இப்போ இது வந்து ஒரு சிங்கிள் ஆட்டம். கோல்டு ஃபாயில்ல நிறைய என் நம்பர்ஸ், மில்லியன்ஸ் ஆஃப் ஆட்டம் இருக்கும். நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஆட்டமை நம்ம எடுத்துக்கிறோம். சோ அந்த ஆட்டம்ல வந்து என்ன இருக்கு? நியூக்ளியஸ் இருக்கு. எலக்ட்ரான்ஸ் வந்து இந்த ஆட்டம்ல ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இந்த இடத்துல வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த பார்ட்டிகல்ல பாருங்க, இதெல்லாம் பீம் ஆஃப் ஆல்பா பார்ட்டிகல் ஸ்ட்ரைக் ஆகும்போது அவங்களுக்கு வந்து ஃபாலோயிங் இன்ஃபரன்ஸ் என்னெல்லாம் இவங்களுக்கு வந்து இந்த ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு பாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது எல்லாமே என்ன அப்படியே பாஸ் பண்ணி அப்படியே வெளியில வந்துருச்சு. இதுவும் அப்படியே பாஸ் பண்ணி வெளியில வந்தாச்சு. சோ இது எல்லாமே என்னாச்சு? பாஸ். தட் மீன்ஸ் many of the alpha particle, more beam of alpha particle என்னாச்சு? பாஸ் பண்ணி it passes through the atom and comes out, emerges out. அப்போ இதுல என்ன இன்ஃபர் பண்றாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் an atom is empty. அங்க எதுவுமே அந்த பார்ட்டிகலை டிஸ்டர்ப் பண்றதுக்கு எதுவுமே இல்லை. அதனால என்ன சொல்றாங்க? மோஸ்ட் ஆஃப் த ஸ்பேஸ் இன் an atom is empty அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது ஒரு பார்ட்டிகல் இங்க ஒரு ஃபியூ பார்ட்டிகல்ஸ் பாத்தீங்கன்னா இங்க ஏரோ மார்க், இது வந்து அப்படியே பாஸ் ஆகுது. பாஸ் ஆன இடத்துலயே அப்படியே டிஃப்ளெக்ட் ஆயிடுது. நம்மளுடைய பார்ட்டிகல் என்னது? பாசிட்டிவ் பார்ட்டிகல்.
எப்போ இது வந்து அப்படியே ரிப்பல் ஆகும்? இங்கேயும் ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் இருந்தாதான் வந்து ரிப்பல் ஆகும். அப்போ ஃபியூ பார்ட்டிகல்ஸ், வெரி ஃபியூ பார்ட்டிகல்ஸ் நமக்கு என்ன ஆகுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த இடத்துல ஏதோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு. இந்த இடத்துல என்ன இருக்கு? ஏதோ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்போ அங்க என்ன கன்க்ளூட் பண்றாங்க அப்படின்னா, சோ பாசிட்டிவ் வில் பி ரிப்பல். எதுல இருக்கு? ஒரு 180 டிகிரி ஆங்கிள் அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு. இட் பவுன்ஸ் பேக். சோ அப்ப என்ன இன்ஃபரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா, தட் வில் பி நியூக்ளியஸ். So that nucleus is having a protons, that is it is positively charged particle அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் தேர்ட் இன்ஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சில பார்ட்டிகல் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. நம்மளுடைய பார்ட்டிகல் வந்து பாசிட்டிவ். அப்போ பாசிட்டிவ் வந்து எதை நோக்கி அட்ராக்ட் ஆகும்? நெகட்டிவ். ஆமா தானே? பாசிட்டிவ் வந்து நெகட்டிவ் வந்து நோக்கி அட்ராக்ட் ஆகும். So some particles are deflected through a small angle. Deflected through small angle. Small angle வந்து deflect ஆயிருக்கு some particles. அப்போ அந்த particles எல்லாம் என்ன சொல்றாங்க? இது வந்து negatively charged particle ஆ இருக்கும். அத வந்து நம்ம என்ன சொல்றோம்? எலக்ட்ரான்ஸ். இதுதான் வந்து ரூதர்ஃபோர்டு அவங்களுடைய மாடல்ல கொடுத்தாங்க. இது வந்து ஓரளவுக்கு அக்செப்டட் மாடல். ஆமா, ஒரு ஆட்டம் இருக்கு, மோஸ்ட் ஸ்பேஸ் எம்டி தான். சோ ஒரு ஆட்டம் இருக்கு, மோஸ்ட் ஸ்பேஸ் எம்டி, இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் ஆட்டம் இன் அன் ஆர்பிட். சோ இதெல்லாம் வந்து மெரிட்ஸ் ஆஃப் என்னது? ரூதர்ஃபோர்டு. இவங்க என்ன சொல்றாங்க? இப்ப எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த ஆர்பிட், அதுக்குள்ள என்ன ஃபோர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் ஹேவிங் எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ். சோ அந்த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ல வந்து இருக்கிறதுனால எலக்ட்ரான்ஸ் ஆர் ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். இதெல்லாம் வந்து இவங்களுடைய மெரிட்ஸ். இப்போ எல்லாத்துக்குமே ஒரு டிராபேக் இருக்கும்ல. இவங்க ரூதர்ஃபோர்ட் ஆட்டம் மாடலை வந்து ஏன் மத்தவங்க எல்லாம் அக்செப்ட் பண்ணல அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் ஆர் த டிராபேக்ஸ்? சோ எல்லா மாடலுக்கும் டிராபேக்ஸ் இருக்கும். சோ ரூதர்ஃபோர்ட் என்ன சொல்றாருன்னா, நியூக்ளியஸ் இருக்கு, ஆட்டம் இருக்கு, எலக்ட்ரான்ஸ் வந்து ரிவால்விங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். சோ இப்போ எதுவுமே வந்து ரிவால்விங் அரவுண்ட், இப்ப ஒண்ணுமே ரிவால்வ் அரவுண்ட் ஆயிட்டு இருக்கும் போது என்ன ஆகும்? இட் மே பி லூஸ் எனர்ஜி. கண்டிப்பா வந்து எனர்ஜி கம்மியாகும். எனர்ஜி கம்மியாகும் போது என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் அப்படியே ரிவால்வ் ஆகி எலக்ட்ரான் அப்படியே வந்து எனர்ஜி, அந்த ஆர்பிட்டோட எனர்ஜி கம்மியாகி ஃபைனலி இட் ஃபால் இன்டு த நியூக்ளியஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? It is not stable. The stability is not explained by Rutherford. So electron has some energy. When it is moving around in a circular path, it may lose energy. அப்போ lose energy ஆகும்போது என்ன ஆகும்? Circular path அப்படியே it might fall down into the nucleus. So the stability of an atom is not explained by the ரூதர்ஃபோர்ட். அப்புறம் இன்னொன்று வந்து எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னது? பின்னாடி நம்ம படிப்போம், பி ஆர்பிட்டால், எஸ் ஆர்பிட்டால், அதெல்லாம் வந்து குவாண்டம் மெக்கானிக்ஸ் அந்த மற்ற எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ஸ், இது எந்த ஆர்பிட்ல இருக்கு, எந்த ஆர்பிட்டால்ல இருக்கு, அப்படி எல்லாமே எதுவுமே அவங்களால எலக்ட்ரானிக் ஸ்ட்ரக்சர்ஸ் இஸ் நாட் எக்ஸ்பிளைன்ட். சோ இது எல்லாமே வந்து ரூதர்ஃபோர்ட் மாடல் ஆஃப் அன் ஆட்டம்ல இருக்கிற டிராபேக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு ரூதர்ஃபோர்ட் மாடல்னா என்னன்னு தெரியணும். அவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஆல்பா பார்ட்டிகிள ஒரு கோல்டு ஃபாயில்ல வந்து பாஸ் பண்ணாங்க. சோ அதுல என்னென்ன இன்ஃபரன்ஸ் கிடைச்சிருக்கு? 3 இன்ஃபரன்ஸ் தான். நிறைய எமர்ஜ் அவுட் ஆயிடுச்சு, ஃபியூ வந்து அப்படியே பவுன்ஸ் பேக் ஆயிடுச்சு, இன்னும் கொஞ்சம் வந்து டிஃப்ளெக்ட் ஆயிடுச்சு. இதை வச்சு ஆட்டம், நியூக்ளியஸ், அப்புறம் வந்து எலக்ட்ரான்ஸ் சொன்னாங்க. So these are the drawbacks of the Rutherford model. நெக்ஸ்ட் தான் நம்ம இம்பார்ட்டன்ட் மாடல், போஸ் அட்டாமிக் மாடல் வராங்க. சோ போஸ் அட்டாமிக் மாடல் இவங்கள மாதிரி வேகான ஐடியா கொடுக்காம அவர் என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டா, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ல வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் அவங்க வந்து ஆட்டம் அண்ட் எலக்ட்ரான்ஸை வந்து ஒரு சிங்கிள் பார்ட்டிகலா ஒரு இதுவா பார்க்காம தே ஆர் கிவிங் மோர் எக்ஸ்பிளனேஷன்ஸ். அவர் வந்து 2 கன்சிடர் பண்றாங்க.
என்னன்னா ஃபர்ஸ்ட் டுவல் கேரக்டர் ஆஃப் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் இதன் மூலமா எலக்ட்ரானை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஸோ டுவல் கேரக்டர் ஆஃப் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அப்படின்னா என்ன நம்ம பார்க்கலாம். அப்புறம் வேற என்னத்த கன்சிடர் பண்றாரு அப்படின்னு சொன்னா அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. ஸோ இது ரெண்டையும் கன்சிடர் பண்ணி தான் போர் வந்து அவருடைய அட்டாமிக் மாடல் கொடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சாகணும். எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்னா என்ன, அட்டாமிக் ஸ்பெக்ட்ரானா என்ன அப்படின்னு தெரிஞ்சாதான் வந்து நம்மளால போர் என்ன சொல்ல வராரு அப்படின்றது நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் dual nature of electromagnetic radiation. ஸோ எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் ER அப்படின்னு நம்ம இதுக்கு மேல எழுதிக்கலாம். ஸோ dual nature அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒண்ணு வந்து வேவ் நேச்சர் இருக்கு, இன்னொன்னு வந்து பார்ட்டிகல் நேச்சர் இருக்கு. எதுக்கு? எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனுக்கு you have two natures, one is wave nature, another one is particle nature. So what is electromagnetic radiation அப்படின்னு சொன்னா ஈனா என்னது? எலக்ட்ரிக்கல், எம்னா என்னது? மேக்னெட்டிக். So what is ER radiation அப்படின்னா when electrically charged particle னா என்னது? we may consider it as an electron. Electrically charged particle moves under acceleration. So it has velocity in a given time. நம்ம பண்ணும்போது alternatingனா என்னது? ஒன்னு அப்புறம் ஒன்னு வர்றதுதான் alternating. Electrical and magnetic fields are produced. Electrical and magnetic field are produced and transmitted. சோ இது எப்படி இருக்கு அந்த ER ரேஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, சோ இதுதான் நம்மளுடைய ஒரு எலக்ட்ரிக்கலி சார்ஜ்டு பார்ட்டிகல் இருக்கும்போது அது நம்மளுக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா வேவ் டைப்ல மூவ் ஆகுது அப்படின்னு சொல்ல வராங்க. சோ அந்த வேவ் டைப் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு காம்போனன்ட், இந்த ப்ளூ லைன்ல கொடுக்கிறது மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்போனன்ட். ரெண்டுமே வந்து 90 டிகிரி பெர்பெண்டிகுலர்ல மூவ் ஆகுது. சோ இதுல நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா வேவ் நேச்சர் இருக்கு நம்மளுக்கு. இது வந்து இது எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு காம்போனன்ட் ரிசம்பிள் பண்ணதுனால இதுக்கு வந்து எப்படி இருக்கு? வேவ் நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். இதுல வந்து தட் இஸ் எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இட் ஹாஸ் எலக்ட்ரிக் ஃபீல்ட் காம்போனன்ட், அதுக்கப்புறம் வந்து என்னது? மேக்னெட்டிக் ஃபீல்ட் காம்போனன்ட் இதுல இருக்கு. சோ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை இவங்க எப்படி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இது நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருப்பீங்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷனை எப்படி அவங்க அரேஞ்ச் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தோம்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அப்புறம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வேவ் லென்த். இப்ப நமக்கு தெரியும் C is equal to or lambda is equal to C by nu. Nu is frequency, C is the velocity, lambda is wavelength. அப்போ நமக்கு lambda is equal to 1 by nu. அப்படின்னா என்ன அர்த்தம்? wavelength அதிகமா இருந்ததுன்னா frequency கம்மியா இருக்கும். இதுல இருந்து கொஸ்டின் என்ன மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ மேல இருக்கிறது என்னது? frequency. இது வந்து frequency ஹெர்ட்ஸ்ல இருக்கு. கீழே இருக்கிறது என்ன கொடுத்திருக்காங்க? லாமிடா, தட் இஸ் வேவ் லென்த் கொடுத்திருக்காங்க. இப்போ நம்மளுடைய அரேஞ்ச்மெண்ட் எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா காமா ரேஸ்க்கு எப்படி இருக்கு? மோர் frequency, it is having greater frequency. பாருங்க, எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் என்னது? இதுக்கு வந்து ஒரு வேவ் நேச்சர் இருக்கு. அப்போ இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இது வந்து நம்ம பண்ணிருக்கோம். இது எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி. சோ இதுல வந்து காமா ரேஸ் இருக்கு, எக்ஸ்ரேஸ் இருக்கு, யூ ஹாவ் காஸ்மிக் ரேஸ். இதுக்கு முன்னாடி என்ன இருக்கு? காஸ்மிக் ரேஸ்.
காமா ரேஸ், எக்ஸ்ரேஸ், யூவி. இது வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம். யூவிக்கும் ஐஆருக்கும் நடுவுல என்ன இருக்குன்னா விசிபிள். விசிபிள் என்ன ரீஜன் இருக்கு? விப்ஜிஆர். நமக்கு தெரியும் வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ, ஆரஞ்ச், ரெட். இதுதான் வந்து விசிபிள் ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம இதுல என்ன கொஸ்டின் கம்பேரிசன் அந்த மாதிரி கேட்பாங்கன்னு பாத்தீங்கன்னா, வேவ் லென்த். வேவ் லென்த் எப்படி இருக்கு? சோ வேவ் லென்த் அதிகமா இருந்ததுன்னா ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரெட் விசிபிள் ஸ்பெக்ட்ரம்ல ரெட் கலர்ல வந்து இதோட வேவ் லென்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி யூ ஹாவ் டு கம்பேர். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கு ரெட். சோ திஸ் வில் பி ஹேவிங், இந்த இடத்துல வந்து மோர் வேவ் லென்த் இருந்ததுன்னா it will be having less frequency. So இந்த மாதிரியான comparison. Next they will ask cosmic rays or radio waves which is having more frequency. அப்படின்னு கேட்டோம்னா நமக்கு என்ன question? Cosmic rays தான் வந்து frequencyல cosmic rays தான் வந்து more frequency than radio waves. Next wavelength. When they are asking wavelength, wavelength கேட்கும் போது என்ன ஆகுது? wavelength வந்து இந்த இடத்துல அப்படியே increase ஆகுது. அப்போ radio waves will be having more wavelength than gamma rays. So இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. நம்ம வந்து இந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இதை ஞாபகம் வச்சுக்கிட்டா போகும். wavelength increases அப்படின்னா frequency decreases. So இதுதான் வந்து எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ். நெக்ஸ்ட் இது வந்து என்ன ப்ரூஃப் பண்ணினோம்? நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் இஸ் ஹேவிங் வேவ் நேச்சர். இந்த வேவ் நேச்சரை வந்து நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். ஏன்னா இது வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த டிரான்ஸ்மிட் ஆகுது. எனர்ஜி இஸ் டிரான்ஸ்மிட்டட் இன் த ஃபார்ம் ஆஃப் எலக்ட்ரிக்கல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. இப்போ வேவ் நேச்சரை நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணணும்? பார்ட்டிகல் நேச்சரை வந்து ப்ரூஃப் பண்ணணும். ரைட்? பார்ட்டிகல் நேச்சர்னா என்ன அர்த்தம்? பார்ட்டிகல் அப்படின்னு இருந்தாலே அதுக்கு ஏதோ சம்திங் மாஸ் இருந்தாதான் நம்ம என்ன சொல்லுவோம்? பார்ட்டிகல் நேச்சர். ஸோ வாட் இஸ் த பார்ட்டிகல் நேச்சர்னா atoms or molecules emit energy in discrete quantities. ஸோ டிஸ்கிரீட் குவான்டிட்டிஸ் ஒரு டெஃபினைட் தனித்தனியா இவ்வளோ எனர்ஜி சொல்லிட்டு எமிட் ஆகுறது. ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம்னா குவாண்டம் அப்படின்னா என்னதுன்னா நம்ம இருக்கிறதுல எனர்ஜியை ஸ்மாலஸ்ட் எனர்ஜி டு மெஷர். ஏன்னா இது வந்து இட் இஸ் எமிட்டட் பை எலக்ட்ரான் அப்படின்றதுனால இட் இஸ் ஸ்மாலஸ்ட் எனர்ஜி. அதுதான் வந்து நம்ம குவாண்டம் அப்படின்னு சொல்றோம். நமக்கு தெரியும் E is equal to h nu. Eன்றது என்னது? எனர்ஜி. E is equal to h. Nu என்னது? C by lambda. இங்க h என்னது? h is Planck's constant. That is equal to 6.6 into 10 to the power minus 34 joules second. ஸோ இந்த பார்ட்டிகல் நேச்சரை எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முதல்ல வேவ் நேச்சரை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன் அதோட ஸ்பெக்ட்ரம் எல்லாமே எடுத்துக்கிட்டோம். இப்போ பார்ட்டிகல் நேச்சரை நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட் அப்படின்னா ஒன்னும் இல்லை, இந்த பார்ட்டிகல் நேச்சரை நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஸோ போட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட். போட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட்னா என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒரு மெட்டல் இருக்கு. சோ இந்த மெட்டல்ல நம்ம போட்டான்ஸ்னா என்னது? லைட் எனர்ஜி பாஸ் பண்ணும். போட்டோனாலே லைட் எனர்ஜி. we are giving some energy. இங்க ஒரு லைட் எனர்ஜி போட்டான்ஸ் நம்ம பாஸ் பண்றோம். இப்போ மெட்டல் அப்படின்னாலே என்ன அர்த்தம்? இதுல வந்து கண்டிப்பா ஒரு நியூக்ளியஸ் இருக்கும், எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அப்போ என்ன ஆகும்? சோ இது வந்து பாஸ் பண்ணும்போது போட்டோன்ஸ் இந்த மாதிரி பாஸ் பண்ணும்போது electrons are ejected. அப்போ நம்ம இங்க ஒரு லைட்டை பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? எலக்ட்ரான் வந்து வெளியில வந்துடுது. எலக்ட்ரான்ஸ் ஆர் ejected. இப்போ போட்டோ எலக்ட்ரிக் இஃபெக்ட்னா என்னது? when the ray of
when a beam of photons are passed through a metal, what happens? Electrons are ejected. So இப்போ இந்த எலக்ட்ரான்ஸ் ஆர் ejected. எல்லா எவ்வளோ எனர்ஜி இருந்தாலும் எலக்ட்ரான்ஸ் eject ஆயிடுமா? கம்மியான லைட் பாஸ் பண்ணா eject ஆகுமா? நிறைய லைட் பாஸ் பண்ணா eject ஆயிடுமா? அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரும். சோ அதுக்கு தான் நம்ம என்ன சொல்றோம்? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னு ஒண்ணு இருக்கு. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ இந்த ஃப்ரீக்வன்சி below this frequency, electron is not ejected. So நம்ம E is equal to h nu அப்படின்னு சொல்றோம். இந்த h nu இந்த frequency எப்படி இருக்கணும்? ஒரு எலக்ட்ரான் வந்து வெளியில வரதுக்கு அந்த frequency எப்படி இருக்குன்னா ஒரு certain frequency reach பண்ணின அப்புறம் தான் அந்த எலக்ட்ரான்ஸ் வந்து eject ஆகும். So threshold frequencyக்கு below ஒரு frequency இருந்ததுன்னா என்ன ஆகும்? எலக்ட்ரான்ஸ் வந்து eject ஆகாது. So above the threshold frequency தான் நமக்கு என்னவாகும்? எலக்ட்ரான் will be ejected. இப்போ இதுல என்ன நடக்குது? ஒர்க் ஃபங்க்ஷன். இப்போ இங்க என்ன ஒர்க் நடக்குது? நம்ம போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட்ல இப்ப என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, சோ நமக்கு தெரியும் நம்மளுடைய மெட்டல் சர்ஃபேஸ் இதுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, இங்க எலக்ட்ரான் இருக்கு. எலக்ட்ரான்ல நீ வந்து எனர்ஜி கொடுக்குற, அதாவது யூ ஆர் பாசிங் அ போட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட் ஹெச் நியூ பாஸ் பண்ணும்போது என்ன ஆகுது? ஹெச் நியூ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? போட்டோஸ் பாஸ் பண்ணும்போது எலக்ட்ரான்ஸ் வந்து இஜெக்ட் ஆகுது. இப்போ குடுத்திருக்கிற எல்லா எனர்ஜியுமே எலக்ட்ரான்ஸ் ரிஜெக்ட் பண்றதுக்கு எடுத்துக்குதா அப்படின்னு இல்ல. என்னவாகும்னா ரெண்டு பார்ட்டா பிரியுது. சோ பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் absorbed to release எலக்ட்ரான். இப்போ ஹெச் நியூன்ற போட்டான் ஒரு 10% 10ன்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு 8% என்னவாயிடும்? பார்ட் ஆஃப் த எனர்ஜி இஸ் அப்சார்ப்ட். 8% வந்து எலக்ட்ரானை ரிலீஸ் பண்றதுக்கு எடுத்துப்போம். மீதி 2% அது என்ன பண்ணும்? சோ ரிமைனிங் 2% வந்து அது என்னவா கன்வெர்ட் ஆயிடும்னா கைனடிக் எனர்ஜி ஆஃப் திஸ் எலக்ட்ரான். கைனடிக் எனர்ஜினா என்னது? இட் நீட்ஸ் அன் எனர்ஜி, மூவிங் பார்ட்டிகல். எனர்ஜி பொசஸ்ட் பை எ மூவிங் பார்ட்டிகல் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? கைனடிக் எனர்ஜி. அப்போ நம்ம கொடுக்குற போட்டான்ல இருந்து ஒரு பார்ட் ஆஃப் த எனர்ஜியை வந்து என்ன பண்ணும்? அப்சார்ப் பண்ணும். எதுக்கு அப்சார்ப் பண்ணுது? எனர்ஜியை ரிலீஸ் பண்றதுக்கு அது எடுத்துக்குது. இன்னொரு பார்ட் ஆஃப் எனர்ஜி வந்து என்ன பண்ணுது? கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணுது. அப்போ நம்ம கொடுக்குற E is equal to h nu தான் அந்த நம்ம கொடுக்குற எனர்ஜி வந்து ஒர்க் ஃபங்க்ஷன். இந்த ஒர்க் ஃபங்க்ஷன் எதுக்கு? டு ரிலீஸ் எலக்ட்ரான். இந்த ஒர்க் நடக்குது. அப்புறம் மீதி என்னவாகுது? கைனடிக் எனர்ஜியா வந்து கன்வெர்ட் ஆயிடுது. நமக்கு என்ன தெரியும்? E is equal to h nu. இது வந்து என்னது? த்ரெஷ்ஹோல்ட் ஃப்ரீக்வன்சி. நமக்கு தேவையான ஃப்ரீக்வன்சி. இந்த ஃப்ரீக்வன்சி வந்த அப்புறம் தான் வந்து என்னவாகும்? எலக்ட்ரான் வந்து ரிலீஸ் ஆகும். பிளஸ் KE. கிளியர்? பாருங்க, ஒர்க் நடக்கிறதுக்கு நம்ம என்ன ஆகும்? கொடுக்குற எல்லா எனர்ஜியுமே எலக்ட்ரான்ஸை எமிட் பண்றதுக்கு எடுத்துக்கிறது இல்ல. கொஞ்சம் எனர்ஜி என்ன பண்ணுது? எலக்ட்ரான்ஸை ரிலீஸ் பண்றதுக்கு எடுத்துக்குது. மீதி எனர்ஜி வந்து கைனடிக் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணிடுது. So h nu is equal to this one. Then what is kinetic energy? h nu minus h nu naught. இதெல்லாம் நம்ம எதுக்காக டிஸ்கிரைப் பண்றோம் அப்படின்னா, திஸ் ஹேஸ் அ பார்ட்டிகல் நேச்சர். பார்ட்டிகல் நேச்சர்னா என்னது? எனர்ஜி ரிலீஸ் ஆகுது, எனர்ஜி வந்து ஒரு சர்டைன் இதுல ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றதுக்கு தான். சோ கைனடிக் எனர்ஜி நமக்கு தெரியும், half mv square is equal to h into nu minus nu naught. அப்போ இதுல மாஸ் வந்துடுச்சு. மாஸ் வந்த உடனே நமக்கு என்ன தெரியுது? திஸ் இஸ் ஹேவிங் அ பார்ட்டிகல் நேச்சர். ஏதோ சம் அமௌண்ட் இருக்கு அப்படின்றதுனால திஸ் இஸ் தி திங். நெக்ஸ்ட், சோ இதெல்லாம் வந்து இப்போ நம்ம டூ தியரி நம்ம பார்த்துட்டோம். ஜஸ்ட் ஒரு சம்மரைஸ். தியரி நம்ம பார்த்துட்டோம். ஒன்னு வந்து வேவ் தியரி, இன்னொன்னு வந்து பார்ட்டிகல். சோ வேவ் தியரியில நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணினோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன் எக்ஸ்பிளைன் பண்ணினோம். பார்ட்டிகல் நேச்சர்ல நம்ம என்ன எக்ஸ்பிளைன் பண்ணினோம்னா h nu threshold எனர்ஜி அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம கைனடிக் எனர்ஜி கூட ஈக்குவேட் பண்ணிட்டோம். சோ இதுலயும் நம்மளுக்கு எப்படி இருக்கு? டிராபேக்ஸ் இதுலயும் நமக்கு இருக்கு. வேவ் தியரி நம்மளால எப்படி இன்டர்ஃபரன்ஸ்
இன்டர்ஃபரன்ஸ், அப்புறம் டைஃப்ராக்ஷன்லாம் வந்து வேவ் தியரியில நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. பட் பிளாக் பாடி ரேடியேஷன் அதெல்லாம் வந்து நம்மளால பார்ட்டிகல் நேச்சர்னால தான் எடுக்க முடியும். வாட் இஸ் பிளாக் பாடி ரேடியேஷன்? ஸோ நம்ம கொடுக்குற ஒயிட் லைட் என்ன பண்ணுது? இட் அப்சார்ப்ஸ் ஆல் த லைட் அண்ட் emits a light with a certain wavelength. அதுதான் black body radiation. ஸோ black body radiationலாம் வந்து பார்ட்டிக்கல்ல தான் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. வேவ் நேச்சர் வந்து இன்டர்ஃபரன்ஸ் அண்ட் டைஃப்ராக்ஷன் இதெல்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. திஸ் இஸ் வாட் டுவல் நேச்சர் ஆஃப் த எலக்ட்ரோமேக்னெட்டிக் ரேடியேஷன். இப்போ இதையும் வந்து போர் எடுத்துக்கிறாரு. நம்மளுடைய ஆட்டமை ஸ்பெண்ட் பண்றதுக்கு போர் இதை எடுத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா. So he is taking in consideration of atomic spectra also. இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் அவர் எடுத்துக்கிறாரு. டுவல் நேச்சரும் எடுத்துக்கிறாரு, அட்டாமிக் ஸ்பெக்ட்ராவும் எடுத்துக்கிறாரு. முதல்ல ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னது? ஸ்பெக்ட்ரம்னா ஒரு பயப்படுற வார்த்தையே இல்லை. ஸ்பெக்ட்ரம்னா என்னது? இஃப் ஒரு prismல சம்திங் இஃப் யூ ஆர் பாசிங் a ray of white light, இது என்ன ஆகும்? இட் வில் பி டிஃப்ளெக்டட் இன் various colors, right? VIBGYOR. ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கு ஸ்பெக்ட்ரம். இப்போ இந்த பார்ட்டை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெக்ட்ரம். ஸோ வாட் இஸ் அன் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா? when white light is passed through an prismனா நமக்கு ஒரு வேரியஸான கலர் டிஸ்ட்ரிபியூஷன், கலர் எல்லாமே நமக்கு கிடைக்குது. அதை தான் நம்ம என்ன சொல்றோம்? ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்பெக்ட்ரம் வந்து ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து எமிஷன், மூணு டைப் இருக்கு. எமிஷன், அப்சார்ப்ஷன், அப்புறம் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம். சோ இது எப்படி நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா என்னது? எமிஷன்னா என்ன அர்த்தம்? வெளியில கொடுக்கறது, அதுதான் எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சோ இப்போ நாம ஒரு ஆட்டம் இருக்கு. இதுல வந்து என்ன இருக்கு? எலக்ட்ரான் இருக்கு. சோ நம்ம இப்ப என்ன சொல்றோம்? இது வந்து n is equal to 1. இது வந்து கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. இந்த எலக்ட்ரான் எந்த ஸ்டேட்? கிரவுண்ட் ஸ்டேட்ல இருக்கு. சோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம் அப்ப நம்ம என்ன பண்றோம்? நம்ம சம்திங் ரே ஆஃப் லைட் நம்ம பாஸ் பண்ணும்போது அப்போ எலக்ட்ரான் என்ன ஆகும்னா எக்ஸைட்டட் ஸ்டேட்க்கு போகும். எலக்ட்ரான் எங்க போகும்? எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும். ஏன்னா என்ன ஆகுது? நமக்கு எலக்ட்ரான் எனர்ஜி அப்சார்ப் பண்ணதுல ஹெச்னியூன்ற எனர்ஜி அப்சார்ப் பண்ணும்போது வந்து வேற ஸ்டேட்டுக்கு, கிரவுண்ட் ஸ்டேட்ல இருந்து இப்போ இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்ல இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது எங்க போகுது? இந்த எலக்ட்ரான் இங்க போயிடுது, எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அப்புறம் எக்ஸைட்டட் ஸ்டேட் வந்து எப்பயுமே ஸ்டேபிள் கிடையாது. So அது என்ன பண்ணும்? To attain the stability, it again comes to the ground state. அப்போ இங்க அப்சார்ப் ஆன எனர்ஜிய என்ன பண்ணும்? இங்க எமிட் பண்ணும். சோ அந்த எமிட் பண்ற இடத்துல அந்த எமிட்டிங் அததான் நம்ம என்னவா பண்றோம்? ஸ்பெக்ட்ரமா நம்ம மாத்துறோம். சோ திஸ் எந்த வேவ் லென்த்ல வந்து எமிட் ஆகுது அதை கால்குலேட் பண்றதுதான் என்னது? எமிஷன் ஸ்பெக்ட்ரம். அதை பத்தி படிக்கிறது தான் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். Clear? So I repeat பண்றேன். What is an emission spectrum? An electron in the ground state absorbs the energy and it goes to the excited state. So in the excited state, it is not stable. It always tends to come to the ground state. So while coming to the ground state, what happens? It emits. இந்த எமிட்ஸ் ஆன லைட் வந்து நமக்கு வேரியஸ் இது ஃபார்ம் ஆகும். ஸ்பெக்ட்ரம்னா என்னது? ஃபார்மிங் தட் விப்ஜிஆர் தான் நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரம். சோ எந்த இடத்துல வந்து ஃபார்ம் ஆகுது? வயலட்லயா எந்த இடத்துல வந்து அந்த வேவ் லென்த் வந்து ரீச் ஆகுது அப்படின்றத படிக்கிறது தான் வந்து ஸ்பெக்ட்ரம். இதுதான் வந்து எமிஷன் ஸ்பெக்ட்ரம். சோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ல வந்து 2 டைம்ஸ் இருக்கு. சோ வாட் இஸ் திஸ்? ரெண்டு டைப் இருக்கு. ஒன்னு வந்து கண்டினியூஸ், இன்னொன்னு வந்து லைன் ஸ்பெக்ட்ரம். சோ இப்போ கண்டினியூஸ் ஸ்பெக்ட்ரம், இப்போ நம்ம வந்து சன்லைட்டும் வந்து ஒரு ரே ஆஃப் லைட். சன்லைட்டோ இல்ல அப்படின்னா க்ளோயிங் டங்ஸ்டன் லேம்ப்.
க்ளோயிங் இப்ப நம்ம கரண்ட் கொடுத்துட்டு ஒரு டங்ஸ்டன் நம்மளுடைய குண்டு பல்ப்ல பார்ப்போம். டங்ஸ்டன் லேம்ப்ல வந்து க்ளோயிங் டங்ஸ்டன் லேம்பை வந்து நம்ம ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு அனலைஸ் பண்றோம். ஸ்பெக்ட்ரோஸ்கோபின்ற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் நீ பிசிக்ஸ் லேப்ல பார்த்திருப்ப. ஸோ ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வைத்து அனலைஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா கண்டினியூவஸ். அங்க என்ன சொல்றாங்க, இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டினியூவஸா இருக்கு. கண்டினியூவஸ்னா என்னது, எந்த கேப்பும் இல்லாம உங்களுக்கு வந்து ஸ்பெக்ட்ரம் கிடைக்குது அப்படின்றதுதான் வந்து என்னது கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம். அப்புறம் நிறைய நம்ம வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி அந்த மெஷினரிஸ் எல்லாம் வந்து நல்லா என்ன சொல்ல டெக்னிக்கலா டெவலப் ஆன அப்புறம் என்ன சொல்றாங்க, இந்த ஸ்பெக்ட்ரம் வந்து கண்டினியூவஸ் கிடையாது. இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு திக் லைன், அதாவது ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைச்சிருச்சுன்னா, ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் நமக்கு இருந்தது அப்படின்னா இங்க வந்து ஆல்டர்னேட்டிவா என்ன இருக்கு, டார்க் லைன்ஸ் இருக்கு. சோ நமக்கு we are not getting, this is in the gauge phase ல high resolution. இப்போ வந்திருக்கிறது எல்லாமே என்னது, ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. ஸோ ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபில என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஸ்பெக்ட்ரம் நமக்கு கிடைச்சிருக்கிறது கண்டினியூவஸ் கிடையாது. அங்க இன் பிட்வீன்ல வந்து உங்களுக்கு ஒரு டார்க் பேச்சஸ் இருக்கு. ஸோ இதுதான் வந்து லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ எமிஷன் ஸ்பெக்ட்ரம்ல 2 டைப் இருக்கு, கண்டினியூவஸ் ஸ்பெக்ட்ரம் அண்ட் லைன் ஸ்பெக்ட்ரம். இப்போ நம்ம லைன் ஸ்பெக்ட்ரம் தான் வந்து லேட்டஸ்ட் நம்ம அனாலிசிஸ்ல நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் என்ன ஸ்பெக்ட்ரம் இருக்கு, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். ஸோ அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா இது வந்து நம்ம போட்டோ நெகட்டிவ், பிலிம் நெகட்டிவ் இருக்குல்ல, பிலிம் நெகட்டிவ் நீங்க பாத்திருக்கீங்களான்னு தெரியாது உங்க ஜெனரேஷன்ல. பிலிம் நெகட்டிவ் வந்து நம்ம டெவலப் பண்ணாதான் நமக்கு என்ன கிடைக்கும், போட்டோ கிடைக்கும். அதே மாதிரி எமிஷன் ஸ்பெக்ட்ரமோட பிலிம் நெகட்டிவ் தான் வந்து என்னது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம். எமிஷன் ஸ்பெக்ட்ரம்னா என்னது, நம்ம உங்க ஒரு மெட்டல் சர்ஃபேஸ்ல இங்க வந்து ஆட்டம் இருக்கு, இங்க வந்து எனர்ஜி தட் இஸ் ஹெச்னியூ வந்து அப்சார்ப் பண்ணிட்டு எமிட் பண்ணுது, அதை பத்தி படிக்கிறது எமிஷன். இங்க அப்சார்ப்ஷனை பத்தி படிக்கிறது மட்டும் அது என்ன சொல்றோம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. தட் இஸ் அன் எலக்ட்ரான் அப்சார்ப்ஸ் எனர்ஜியை மட்டும் படிக்கிறது வந்து என்னது, அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் வந்து மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா. 3 ஸ்பெக்ட்ரா, இன்னொன்னு வந்து மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா. சோ மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா உனக்கு நேம் பார்த்தாலே தெரிஞ்சிடும், இட் இஸ் இன் த மாலிகூல்ஸ். சோ அதை நம்ம என்ன சொல்லுவோம், பேண்ட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு சொல்லுவோம். கிளியர். இப்போ அட்டாமிக் ஸ்பெக்ட்ரால நம்ம பாக்குறது வந்து என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எமிஷன் ஸ்பெக்ட்ரம், அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரம், மாலிகுலர் ஸ்பெக்ட்ரம். அட்டாமிக் ஸ்பெக்ட்ரம்னா என்ன, ஒரு ஒயிட் லைட் பாஸ் பண்ணும்போது ஒரு ஸ்பெக்ட்ரம்னா என்னது, ஒரு நம்ம விப்ஜிஆர் அது கிடைக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம் ஸ்பெக்ட்ரம். இது வந்து விசிபிள் ரீஜியன்ல இது ஃபுல்லா இருக்கு. எமிஷன் ஸ்பெக்ட்ரம் எப்ப கிடைக்கும், எலக்ட்ரான் வந்து தட் இஸ் எனர்ஜி வந்து ஸ்ட்ரைக் ஆகுது, எலக்ட்ரான் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகும், அப்புறம் இது வந்து என்ன பண்ணும், எனர்ஜியை வந்து எமிட் பண்ணும். ஸோ இட் எமிட்ஸ் எனர்ஜி. அந்த எனர்ஜி வந்து எந்த ஃப்ரீக்வன்சில எமிட் ஆகுது அப்படின்றது, ஃப்ரீக்வன்சி ஆர் வேவ்லென்த் எதுல நமக்கு எமிட் ஆகுறது அப்படின்னு பாக்குறது தான் எமிஷன் ஸ்பெக்ட்ரா. இதுல வந்து 2 டைப்ஸ், கண்டினியூஸ் அண்ட் லைன். கண்டினியூஸ்னா என்னது, கண்டினியூஸா நமக்கு வந்து ஃப்ரீக்வன்சி எமிட் ஆகுது அப்படின்றாங்க. பட் இப்போ மாடர்ன் டேஸ்ல ஹை ரெசல்யூஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி யூஸ் பண்ணும் போது இது வந்து கண்டினியூஸ் கிடையாது, நடுவுல வந்து உங்களுக்கு ஒரு டார்க் லைன்ஸ் வருது அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரான்றது நம்ம ரே ஆஃப் லைட்டை வந்து அப்சார்ப் மட்டும் பண்ணி நம்ம அதை பத்தி ஸ்டடி பண்றது அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரா. நெக்ஸ்ட் மாலிகுலர் ஸ்பெக்ட்ரா வந்து திஸ் இஸ் இன் மாலிகூல்ஸ், நமக்கு என்ன கிடைக்கும், பேண்ட் ஸ்பெக்ட்ரம் கிடைக்கும். ஸோ இவ்வளவுதான் நமக்கு ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இப்போ இதுல டீடைல்டா நம்ம போர்ஸ் மாடல்ல நம்ம என்ன எடுத்துக்கிறாரு அப்படின்னு சொன்னா, இதுலதான் உங்களுக்கு நிறைய நீட் கொஸ்டின்ஸ் எல்லாம் நமக்கு இதுல கேட்பாங்க. இதுல நீட் கொஸ்டின்ஸ் நிறைய நியூமரிக்கல்ஸ் வந்து பேஸ் பண்ணி கேக்குறது இப்ப நம்ம பார்க்க போற லைன் ஸ்பெக்ட்ரம்ல இருந்துதான். ஏன்னா இப்பதான் இதுதான் லேட்டஸ்ட் லைன் ஸ்பெக்ட்ரம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ்.
So one electron species அப்படின்னா என்ன அர்த்தம்? Which is having only one electron. Good example என்னது? ஹைட்ரஜன். ஹைட்ரஜனுக்கு தான் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அட்டாமிக் நம்பர் 1 வந்து ஹைட்ரஜனுக்கு ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. அப்புறம் ஹீலியம். ஹீலியம்க்கு ஒரு ஹீலியம் பிளஸ்னா என்னது? ஹீலியம். ஹீலியம் வந்து அட்டாமிக் நம்பர் 2, மாஸ் நம்பர் 4. அப்போ அட்டாமிக் நம்பர் 2னா நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்னது? 2. நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது? 2. இப்போ இதுல இருந்து ஒரு எலக்ட்ரான் இஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் மைனஸ் வெளியில போயிடுச்சு. அப்ப என்ன அர்த்தம்? புரோட்டான்ஸ் வந்து 2, எலக்ட்ரான்ஸ் வந்து 1. அதாவது ஒரு எலக்ட்ரான்ஸ் வெளியில எடுத்தாச்சு. அப்போ இது சார்ஜ் என்ன? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் அதிகமா இருக்கா? 2, இது 1. இதுல எவ்வளவு சார்ஜ் அதிகமா இருக்கு? ஒரு பாசிட்டிவ் சார்ஜ். அப்போ ஹீலியம் பிளஸ்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கு? ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு. நெக்ஸ்ட் லித்தியம் 2+. இப்போ லித்தியம். லித்தியமோட அட்டாமிக் நம்பர் 3. நம்பர் ஆஃப் புரோட்டான்ஸ் என்ன? 3 தான். நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் என்னது? 3 தான். 2+ அப்படின்னா என்ன அர்த்தம்? ரிமூவிங் 2 எலக்ட்ரான். ரிமூவிங் 2 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ற. அப்போ புரோட்டான் அப்படியே தான் இருக்கு. எலக்ட்ரான்ல வந்து 3 - 2 என்னது? 1. அப்போ என்ன சார்ஜ்? புரோட்டான் 3 இருக்கு, எலக்ட்ரான் 1 இருக்கு. இது மைனஸ் சார்ஜ், இது பிளஸ் சார்ஜ். அப்போ எத்தனை சார்ஜ் அதிகமா இருக்கு? புரோட்டான் சார்ஜ் 2+ அதிகமா இருக்கு. How many electrons you have? Only 1 electron. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம்? 1 electron species. இப்போ இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாக்குறோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா சேம் தான். என்னது? ஒரு ஆட்டம் இருக்கு, அதுல எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு, நம்ம எனர்ஜி கொடுக்குறோம், அப்புறம் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆயிடுது. எலக்ட்ரான் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. n வந்து 0, n வந்து 1 வந்து என்னது? கிரவுண்ட் ஸ்டேட். இது வந்து இன்ஃபைனைட் ஸ்டேட். நமக்கு எலக்ட்ரான் எங்க போகுதுன்னு நமக்கு தெரியாது. அப்புறம் போயிட்டு நமக்கு கீழே வரும்போது இட் எமிட்ஸ் எனர்ஜி. அப்போ அது கீழே வரும்போது அது எங்கெங்க வருது அப்படின்னு சொல்றதுக்கு தான் வந்து நமக்கு என்ன இருக்கு? வேரியஸ் சயின்டிஸ்ட் அவங்களுடைய டிஸ்கவர்ஸ் எல்லாம் இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோ இதுதான் வந்து எனர்ஜினா பாருங்க, n = 1. இப்போ இது வந்து என்னது? கிரவுண்ட் ஸ்டேட் தான் வந்து எப்பயுமே ஸ்டேபிள். அப்புறம் இது அப்படியே மேல போயிட்டே இருக்கு. n = இன்ஃபைனிட்டி. இதெல்லாம் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸைட்டட் ஸ்டேட். இப்போ நம்ம ஒரே ஒரு எலக்ட்ரான் ஸ்பீஷிஸ், நம்ம ஹைட்ரஜன் லைக் ஸ்பீஷிஸ்ல தான் நம்ம பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சீரிஸ் வந்து லைமன் சீரிஸ். இப்போ லைமன் சீரிஸ்ல N1 பாருங்க, N1 இது 1 எடுத்துட்டோம். லைமன் சீரிஸ் பாத்தீங்கன்னா N1 என்ன இருக்கு? 1 தான். N2 என்னது? எக்ஸைட்டட் ஸ்டேட் என்னது? 2, 3, 4, 5, 6 எது வேணா போயிட்டே இருக்கலாம். 2, 3 போயிட்டே இருக்கலாம். இன்ஃபினிட்டி வரைக்கும் போயிட்டே இருக்கலாம். இது வந்து இதை டிஸ்கவர் பண்ணினது வந்து லைமன் அப்படின்றது வந்து லைமன் சீரிஸ் சொல்றோம். பட் இது என்னது அப்படின்னா எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுறது. அப்போ எங்க இருந்து இந்த இடத்துல இருந்து இங்க கீழே வருதா, மேல இருந்து கீழே வருதா? சோ அதெல்லாம் வந்து இந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. கீழே இருந்து எக்ஸைட் ஆயிடுச்சு, எக்ஸைட் ஆயிட்டுல இருந்து நமக்கு கீழே வரும்போது என்னென்ன ஃப்ரீக்வன்சில நமக்கு எமிட் ஆகுது அப்படின்றத இந்த சயின்டிஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுதான் வந்து இந்த சீரிஸ். இப்போ இது எந்த ரீஜியன்ல வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெக்ட்ரல் ரீஜியன் பாத்தீங்கன்னா லைமன் சீரிஸ் வந்து யூவி. பாருங்க, அல்ட்ரா வயலட் ரீஜியன்ல இது எமிட் ஆகுது. நமக்கு அதுக்குதான் நம்ம எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்பெக்ட்ரம் படிச்சோம். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் தட் இஸ் ஸ்பெக்ட்ரம் படிச்சோமா? நமக்கு என்ன இருக்கு? காமா ரேஸ்ல இருந்து ஆரம்பிச்சு காமா ரேஸ், அதுக்கப்புறம் என்ன இருக்கு? எக்ஸ் ரேஸ் இருக்கு, அப்புறம் யூவி ரேஸ் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? விசிபிள் இருக்கு, அப்புறம் ஐஆர் இருக்கு. அப்போ நமக்கு எக்ஸைட் ஆற எலக்ட்ரான் வந்து யூவி ரேஸ்ல யூவியோட இந்த ஃப்ரீக்வன்சில வந்து விழுது அப்படின்னா அதை வந்து நம்ம என்ன சொல்றோம்? லைமன் சீரிஸ் அப்படின்னு சொல்றோம். அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு சீரிஸ் இருக்கு, அது வந்து பால்மர் சீரிஸ். எல் அப்புறம் பி. பால்மர் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா N1 வந்து 2 இந்த ஸ்டேட்ல இருக்கு. பட் N2 எல்லாம் என்னது? இதுக்கு அதிகமா இருக்கிற ஸ்டேட் 3, 4 எக்ஸெட்ரா டு இன்ஃபினிட்டி. நெக்ஸ்ட் கம்ஸ் பாஸ்கன் சீரிஸ். N1 is 3, அதுக்கப்புறம் இது N2 வந்து 4, 3 எக்ஸெட்ரா.
நெக்ஸ்ட் வந்து என்னது பிராக்கெட் சீரிஸ். ஃபார் இவங்கெல்லாம் வந்து இதை டிஸ்கவர் பண்ண சயின்டிஸ்ட். இது வந்து 4, இது வந்து 5, 6 எக்ஸெட்ரா. நெக்ஸ்ட் வந்து ஃபன் சீரிஸ். N1 வந்து 5, இது வந்து என்னது 6, 7 எக்ஸெட்ரா. பாருங்க லைமன் சீரிஸ்ல n வந்து n1 n is equal to 1. அப்போ மேல இருந்து இது வந்து எமிட் ஆகுற எலக்ட்ரான் முதல்ல எக்ஸைட் ஆயிடுச்சு, மேல போயிடுச்சு எலக்ட்ரான், அது வந்து கீழே வருது. அது எந்த ரீஜன்ல நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூவி ரீஜன். அப்புறம் பால்மர் சீரிஸ், இது இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். பால்மர் சீரிஸ்ல தான் வந்து எப்படி இருக்கு, இந்த இந்த சீரிஸ்ல தான் நம்ம எலக்ட்ரான் இஸ் இன் விசிபிள் ரீஜன். சோ இங்க வருது எலக்ட்ரான் எந்த ஃப்ரீக்வன்சில வருது அப்படின்ற பொறுத்து இதோட கலர் ரெட்டா, கிரீனா, ப்ளூவா, வயலட்டா அப்படின்னு சொல்றது. நம்ம ஒன்லி சீரிஸ் இன் which explained that electron emission line spectrum is in visible சீரிஸ்ல எது நம்மளுடைய எக்ஸ்பிளைன் பண்றாங்க அப்படின்னா வந்து பால்மர் சீரிஸ். பாஸ்கன் சீரிஸ் வந்து எதுல இருக்குன்னா ஐஆர். சோ இங்க பாரு, இங்க எலக்ட்ரான் வந்து இந்த ஐஆர் ரீஜியன்ல தான் வந்து எமிட் ஆகுது, இங்க வந்து விசிபிள் ரீஜியன்ல தான் வந்து எமிட் ஆகுது. நெக்ஸ்ட் இது எல்லாமே பாஸ்கன் சீரிஸ், பிராக்கெட் சீரிஸ் அண்ட் ஃபன் சீரிஸ் எல்லாமே எப்படி எமிட் ஆகுதுன்னா ஐஆர் ஸ்பெக்ட்ரம்ல தான் வந்து ஐஆர், தட் இஸ் இன்ஃப்ராரெட் எனர்ஜி, அந்த ஃப்ரீக்வன்சில தான் வந்து எக்ஸைட்டட் எலக்ட்ரான்ஸ் கீழே வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிளியர்? இப்போ இத வந்து எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. That is, in the formula is also very important. என்ன சொல்றோம், wave number nu bar, that is wave number is equal to 109,677 by into 1 by n1 square minus 1 by n2 square. இங்க n1 அப்படின்றது என்னது, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பால்மர் சீரிஸ் அப்படின்னு கொடுத்திருந்தாங்கன்னா n1 என்னவா இருக்கும், 2வா இருக்கும். அப்போ n2 வந்து அதுக்கு மேல எந்த வேல்யூ வேணா கொடுக்கலாம், 4, 5, 6, 7 to இன்ஃபினிட்டி வரைக்கும் கொடுக்கலாம். இந்த ப்ராப்ளமும் நிறைய நீட் கொஸ்டின்ஸ்க்கு கேட்பாங்க. சோ வேவ் நம்பர் அப்படின்னா இட் வில் பி அ சென்டிமீட்டர் இன்வர்ஸ் ஆர் மீட்டர் இன்வர்ஸ். சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல கொடுக்குறோம். இந்த வேல்யூ நம்ம என்ன சொல்றோம்னா RH இஸ் ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். இதெல்லாம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல நம்ம வேவ் லென்த் வந்து தட் இஸ் எலக்ட்ரான் வந்து எமிட் ஆகுதுன்னு சொல்றோம். அப்ப எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றதுக்காக இந்த ஃபார்முலாவை வந்து அவங்க அரைவ் பண்ணிருக்காங்க. சோ இந்த ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் ஃபார் கால்குலேஷன் நியூமரிக்கல்ஸ்க்கு நீங்க என்ன பண்ணிடுறீங்கன்னா, நியூமரிக்கல்ஸ்க்கு இவ்வளவு பெரிய நம்பர் போட முடியாது, அதனால 1.09677 into 10 to the power how much, 1, 2, 3, 4, 5, 7 போட்டுக்கலாம். I think 1096700. 1, 2, 3, 4, 5, 6. So numerical calculationக்கு நீங்க வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கலாம். 1 into 10 to the power 7 போட்டா கூட உங்களுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிடும். That we call it as Rydberg constant. சென்டிமீட்டர் இன்வர்ஸ் நம்ம மீட்டர் இன்வர்ஸ் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு இந்த ஃபார்முலா வந்துடும். கிளியர்? நெக்ஸ்ட் திஸ் இஸ் மீட்டர் இன்வர்ஸ். நம்ம சென்டிமீட்டர் இன்வர்ஸ்ல இது இருக்கு, அப்போ மீட்டர் இன்வர்ஸ் போடும்போது நம்ம இன்னும் 100ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 100ஆல டிவைட் பண்ணும்போது நமக்கு 10 power 7 வந்துடும். இங்க வந்து 1, 2, 3, 4, 5 into 10 to the power சென்டிமீட்டர் இன்வர்ஸ், பட் மீட்டர் இன்வர்ஸ்ல வந்து 10 to the power 7 வந்துடும். சோ இதுதான் வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். இது வந்து இந்த சீரிஸ்லாம் எதை எக்ஸ்பிளைன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் வந்து எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போகுது, அப்புறம் நமக்கு திரும்பவும் கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு வரும்போது எந்தெந்த இடத்துல வந்து நமக்கு அது தெரியும் அப்படின்றதுதான் வந்து இந்த சீரிஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுது. முக்கியமா வந்து பால்மர் சீரிஸ்ல தான் நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும் எங்க, ஏன்னா அதுதான் நமக்கு விசிபிள் ரீஜியன்ல வந்து நமக்கு கொடுக்குது. நெக்ஸ்ட் இந்த லைன் ஸ்பெக்ட்ரமோட ஒரு யூனிக் ஃபியூச்சர் எப்படின்னா, each and every element has a unique line spectrum. So the important 1 mark என்னன்னா, each element has unique
நம்மளுடைய ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி. ஸோ வி நோ தட் ஒவ்வொரு ஹியூமன் பீயிங்க்கும் ஒவ்வொரு ஃபிங்கர் பிரிண்ட் இருக்கும். அந்த மாதிரி ஈச் எலிமெண்ட் ஹேஸ் யூனிக் லைன் ஸ்பெக்ட்ரம். ஸோ ஒரு லைன் ஸ்பெக்ட்ரம் மாதிரி இன்னொரு லைன் ஸ்பெக்ட்ரம் கிடையாது. அப்புறம் அங்க வந்து ஒரு ரெகுலாரிட்டி இன் அரேஞ்ச்மெண்ட் இருக்கு. there is regularity in arrangement. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஓகே இதுல வந்து ரெகுலாரிட்டி இன் ஏதோ எலக்ட்ரான்ஸ் ஆர்பிட்டால ரொட்டேட் ஆகுறதோ இதுல வந்து ஏதோ ஒரு ரெகுலாரிட்டி இருக்கு அப்படின்றத நம்ம ஃபாலோ பண்ண போறோம். இத பேஸ் பண்ணி தான் இப்பதான் நம்ம போர்ஸ் மாடல் ஆட்டம்க்கு வரோம். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, நம்ம ரூதர்ஃபோர்டு பார்த்துட்டோம், தாம்சன் பார்த்துட்டோம், ரூதர்ஃபோர்டு பார்த்துட்டோம். இப்போ இது எல்லாத்தையும் பேஸ் பண்ணி போர்ஸ் மாடல் ஆஃப் ஆட்டம் எதெல்லாம் அவர் கன்சிடர் பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, டுவல் கேரக்டர் இருக்கு, எலக்ட்ரானுக்கு வந்து டுவல் கேரக்டர் இருக்கு. அதுக்கப்புறம் அட்டாமிக் ஸ்பெக்ட்ரா எங்கெங்கெல்லாம் இது அப்சார்ப் ஆகுது, எங்க எக்ஸைட் ஆகுது அப்படின்ற ரெண்டுத்தையும் கன்சிடர் பண்ணி போர் வந்து he is giving his model. அவர் என்ன சொல்றாரு, பாஸ்டுலேட்ஸ் போர்ஸ் மாடல் ஆஃப் பாஸ்டுலேட்ஸ் என்ன சொல்றாருன்னா, சோ நமக்கு தெரிஞ்சதுதான் electrons are moving around the nucleus in circular path called orbits. So நம்மளுடைய சோலார் சிஸ்டம் மாதிரி தான் இது வந்து என்னது, this is nucleus, இது வந்து nucleus. Electrons are moving around the nucleus in a circular path. இது வந்து நம்ம ரூதர்ஃபோர்டு கொடுத்த மாதிரியே தான். சோ இதுல வந்து எலக்ட்ரான்ஸ் ஆர் மூவிங் அரவுண்ட் இன் சர்க்குலர் பாத். அப்புறம் நெக்ஸ்ட் பாஸ்டுலேட் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, the energy of electron in an orbit does not change. This is important. Energy of electron in an orbit does not change. சோ இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப நமக்கு ஒரு ஆட்டம் இருக்கு, இதுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, இதுல வந்து இந்த எலக்ட்ரான் இருக்கு. இப்போ இது வந்து n is equal to 1 k shell அப்படின்னு வச்சுக்கிறோம். அப்போ இது வந்து இந்த எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்ல ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும்போது, இது நம்ம ஸ்டேஷனரி ஆர்பிட், இது ரொட்டேட் ஆயிட்டே இருக்கும்போது எனர்ஜி சேஞ்சே ஆகுறது இல்ல, எனர்ஜி நோ சேஞ்ச். நம்ம ருதர்ஃபோர்டு என்ன சொன்னாங்க, எனர்ஜி சேஞ்ச் பத்தி எதுவுமே சொல்லல. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னாச்சு, இது எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் ஆயிட்டே இருந்ததுன்னா எனர்ஜி அப்படியே லாஸ் ஆகி தென் இட் வில் கோ இன்டு த நியூக்ளியஸ். அப்போ இட் இஸ் நாட் ஸ்டேபிள். பட் போர்ஸ் என்ன சொல்றாங்க, எனர்ஜி வந்து சேஞ்ச் ஆகாது. பட் எப்போ எனர்ஜி சேஞ்ச் ஆகும், இஃப் இட் இஸ் கோஸ் டு த ஹையர் எனர்ஜி. இங்க இருக்கிற எலக்ட்ரான் இங்க போயிடுச்சு, நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு போயிடுச்சு, எப்படி ஏதாவது வந்து எனர்ஜியை அப்சார்ப் பண்ணுது, அப்பதான் வந்து என்ன இருக்கும்னு சொல்றாங்க, ஒன்லி when it jumps to higher energy state, higher orbit or higher energy state இல்லைன்னா சொல்லலாம் higher orbit, n is equal to 1ல இருந்து n is equal to 2க்கு ஜம்ப் ஆகும்போதுதான் அங்க என்ன நடக்குதுன்னு சொல்றாங்க, எனர்ஜி சேஞ்ச் இருக்கு. சோ நம்ம அந்த எனர்ஜி சேஞ்ச் நம்ம எப்படி அரைவ் பண்றோம், we know that E is equal to h nu. அப்போ டெல்டா E அப்படின்னா என்னது, this is energy change, E2 minus E1. E2 வந்து higher energy, E1 வந்து lower energy. அப்போ டெல்டா E is equal to energy change is equal to h nu, then nu the frequency is equal to delta E by h, which is E2 minus, ஏன்னா இதை வச்சு நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம், E2 minus E1 by h. இது வந்து E1 வந்து என்னது, லோவர் ஸ்டேட். இந்த ஃபார்முலா எதுக்கு நம்ம போட்டிருக்கோம், எனர்ஜி சேஞ்ச் இருக்கு, எப்போ இருக்கு, only when it excited to the higher energy state. இது வந்து என்னது, ஹையர் ஸ்டேட். சோ இந்த இடத்துலதான் என்ன சொல்றாங்க, there is a change in energy. நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, இட் இஸ் அ ஸ்டேஷனரி ஆர்பிட். எது, நம்மளுடைய ஆர்பிட், எலக்ட்ரான் ரொட்டேட் ஆகிற ஆர்பிட் வந்து ஸ்டேஷனரி ஆர்பிட் அப்படியே சொல்றாங்க. the angular momentum of the stationary orbit is given by
the angular momentum. அதாவது என்னது stationary orbit which is in circular path இல்ல இந்த circular pathக்கு angular momentum it is given by angular momentum is given by mvr is equal to nh by 2 pi. This is a constant. nh by h by 2 pi is a constant. இந்த angular momentum இந்த stationary orbit ஓட angular momentum இதுதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. So we know that m is mass, v is velocity, r is radius, அப்புறம் h is Planck's constant. n அப்படின்றது என்னதுன்னா orbit. n is equal to 1 அப்படின்னா 1 நீங்க போட போகும். நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு போகும்போது பார்த்தோம்னா n is equal to 2. அது வந்து நெக்ஸ்ட் ஆர்பிட். So the angular momentum of an electron. So the angular momentum of an electron in a given stationary orbit. So this is given by Bohr. இதுதான் வந்து ஆங்குலர் மொமெண்டமா இருக்கும். இந்த ஆங்குலர் மொமெண்டம் இருக்கிறதுனால தான் அது வந்து வாட் ஹேப்பன்ஸ் இது வந்து எனர்ஜி சேஞ்ச் நடக்கிறது. அதாவது it does not fall into the nucleus. It is stable. There is no loss of energy. So it is not falling into the nucleus. So this is Bohr's atomic model. Next, இவங்க வந்து frequency நம்ம முன்னாடி பார்த்ததே தான் frequency. அவங்க என்ன சொல்றாங்க Rydberg constant. That is Rydberg constant by so நமக்கு இப்ப வேண்டாம். So next features of Bohr's model. இதெல்லாம் வந்து என்ன இதெல்லாம் வந்து டிராபேக்ஸ் இல்லதான் எதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க வாட் ஆர் த மெரிட்ஸ் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஸோ இதெல்லாம் வேற என்னென்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் இதுல டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஸோ ஸ்டேஷனரி ஆர்பிட் நம்ம அதை என்ன சொல்றோம் தானே n is equal to 1 2 3 அதை வந்து நம்ம என்ன சொல்றோம் எக்ஸெட்ரா அதை நம்ம என்ன சொல்றோம்னா பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். This is the stationary orbit. The stationary state of electrons are numbered as n is equal to 1, 2, 3. Next, radii. Radii அப்படின்னா என்ன அர்த்தம்? This is an atom. இங்க வந்து நியூக்ளியஸ் இருக்கு. இங்க எலக்ட்ரான் வந்து ரிவால்வ் அரவுண்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ரேடியைக்கு வந்து அவர் ஒரு வேல்யூ கொடுக்குறாரு. That is Rn is equal to n ஸ்கொயர் a நாட் அப்படின்ற ஒரு வேல்யூ வந்து போர் கொடுக்குறாரு. இதெல்லாமே வந்து வேரியஸ் நியூமெரிக்கல் கால்குலேஷன் அது பண்ணி அவங்க அரைவ் ஆயிருக்காங்க. இங்க a நாட்டோட வேல்யூ என்ன அப்படின்னா அது ஒரு கான்ஸ்டன்ட் 52.9 பிகோமீட்டர்ஸ். ஸோ இதுவும் அவங்க வந்து ஒரு கான்ஸ்டன்டா கொடுக்குறாங்க. So Rn is equal to n square a naught. n வந்து என்னது n is equal to 1 அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆர்பிட். அப்ப நெக்ஸ்ட் ஆர்பிட்டுக்கு என்ன வரும் n is equal to 2. இப்போ ஒரு எலக்ட்ரான் ஸ்பீஷஸ் ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்படின்னா வந்து என்ன அர்த்தம் r வந்து 1 தான். அப்போ 1 ஸ்கொயர் இஸ் 1. அப்போ r is equal to a naught. அப்போ இது வந்து என்னது 52.9 பிகோமீட்டர்ஸ். தட் இஸ் ரேடியஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம். Radius of hydrogen atom என்னது 52.9 picometers. Clear. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் அவங்க வேற என்னென்ன டெரிவேஷன் எல்லாமே இது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் கொடுத்துட்டாங்க, அப்புறம் ரேடியை கொடுத்துட்டாங்க, அப்புறம் தேர்ட் ஒன் வந்து எனர்ஜி. The energy of the stationary state. En is energy of stationary state. ஸோ இது முக்கியம். ஏன்னா இதுல இருந்து நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம். முன்னாடி இருக்கிற முன்னாடி இருக்கிற ஃபார்முலாவெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலனாலும் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இஎன் என்ன சொல்றாங்க அப்படின்னா மைனஸ் ஆர்ஹெச் அப்படின்றது என்னது ரிட்பர்க் கான்ஸ்டன்ட் பை தட் இஸ் 1 by n ஸ்கொயர். So En is equal to minus RH by 1 by n square. இந்த நெகட்டிவ் எதுக்கு அப்படின்னா ஏன்னா நமக்கு எக்ஸைட்டட் ஸ்டேட்ல போயிட்டு கிரவுண்ட் ஸ்டேட்டுக்கு தான் எமிட் ஆகுது. நம்ம எமிட் ஸ்பெக்ட்ரம் தான் பாக்குறோம். அப்போ எமிட் ஆகும்போது கிரவுண்ட் ஸ்டேட்
இந்த ஸ்டேட் தட் இஸ் ஃப்ரீ ஸ்டேட்டை வந்து நம்ம ஜீரோன்னு வச்சுக்கிட்டா நமக்கு எமிட் ஆகுறது வந்து நமக்கு என்ன வரும், நெகட்டிவ் எலக்ட்ரான் எனர்ஜி இஸ் எமிட்டர். ஸோ இதுதான் வந்து ரிட்பர்க் கான்ஸ்டன்ட். En is equal to minus RH by 1 by n square. இங்க nன்றது என்னது, நம்பர் ஆஃப் ஆர்பிட்ஸ் n is equal to 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டுடலாம். நெக்ஸ்ட் திஸ் இவங்க வந்து திரும்ப என்ன சொல்றாங்க, they can explain ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷஸ், அதாவது ஹீலியம், லித்தியம் 2+, அந்த மாதிரி ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷஸ் மட்டும் தான் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. அதுக்கு நம்ம En is equal to minus 2.18 into 10 to the power minus 18 Z square by n square joules. So this energy in forms of in form of joule. Z square, Z அப்படின்றது என்னது, அட்டாமிக் நம்பர். Then radii is given by 52.9 n square by Z. So இங்க n-ன்றது என்னது, that is n is equal to 1 2 3 நம்ம இது பண்றோம். Z is the atomic number. இப்போ ஹீலியம் அப்படின்னா நம்ம அட்டாமிக் நம்பர் இங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். லித்தியம்னா இங்க என்ன பண்ணுவோம், அட்டாமிக் நம்பர் 3 சப்ஸ்டியூட் பண்ணுவோம். Clear. So n, what is the principal quantum number? N is equal to 1 2 3. என்ன, that is n is equal to எந்த ஆர்பிட், k shell, l shell, m shell, அதை பத்தி சொல்றது தான் வந்து n. So these formulas are very important. இந்த en வச்சு நமக்கு என்ன ட்விஸ்டடா கேட்பாங்க அப்படின்னா, we know that E is equal to h nu. இப்போ எனர்ஜி கொடுத்துட்டு ஃப்ரீக்வன்சி கேட்பாங்க. இல்லனா we know that E is equal to h c by lambda. அப்படின்னா என்ன அர்த்தம், E கொடுத்துட்டு உங்களுக்கு திடீர்னு லாமிடா கால்குலேட் பண்ண சொல்லலாம், நியூ கால்குலேட் பண்ண சொல்லலாம். ஸோ நம்ம இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா மற்றது எல்லாமே நம்ம போட்டுடலாம். ஃபைனலா வந்து ஃபார்முலாஸ் மட்டும் ஒரு 5 ஃபார்முலா இதுல வந்து கொஞ்சம் வேகா இருக்கும், அது நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை. இப்போ இதெல்லாம் வந்து இவங்களுடைய டிராபேக்ஸ். இது என்னெல்லாம் சொல்ல வராங்க, என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து அவங்க n is equal to இந்த ஆர்பிட் அந்த ஆர்பிட் அந்த ஆர்பிட் 1 2 3 அப்படின்ற ஆர்பிட் அவங்களால கொடுக்க முடிஞ்சது. அதே மாதிரி ரேடியஸும் அவங்களால கொடுக்க முடிஞ்சது, இதுவும் வந்து அக்செப்டட். அப்புறம் எனர்ஜிக்கும் அவங்க ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, அதுவும் அக்செப்டட். தென் அவங்களுக்கு ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷஸ் அதுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க, இது எல்லாமே அக்செப்டட். பட் வாட் ஆர் த டிராபேக்ஸ், இதுல வந்து நமக்கு கண்டிப்பா டிராபேக்ஸ் இருக்கும். ஸோ இதோட டிராபேக்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷஸ் மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஒன் எலக்ட்ரான் ஸ்பீஷஸ்னா என்னது, ஹைட்ரஜனா இருக்கலாம், ஹீலியம் பிளஸ்ஸா இருக்கலாம், லித்தியம் 2+ இருக்கலாம். இதை மட்டும் தான் அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடிஞ்சது. அதுக்கப்புறம் மெனி எலக்ட்ரான் ஸ்பீஷஸ்லாம் வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அப்புறம் நமக்கு தெரியும், ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகி என்ன கிடைக்கும், நமக்கு காம்பவுண்ட்ஸ், மாலிகூல்ஸ் கிடைக்கும். இந்த கெமிக்கல் பாண்டிங் இது எப்படி கம்பைன் ஆகுது, எலக்ட்ரான் வந்து லாஸ் ஆகுதா கெயின் ஆகுதா, அந்த மாதிரியான கெமிக்கல் பாண்டிங் எல்லாம் வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல, அவங்க தியரியால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. நெக்ஸ்ட் இந்த லைன் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்ல, லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து அது ஸ்பிளிட்டிங் ஆஃப் லைன்ஸ் இது ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ், splitting of spectral lines in magnetic field. அத நம்ம என்னன்னு பாக்குறோம்னா Zeeman effect. இதோட நேம் வந்து Zeeman effect. சோ இந்த கான்செப்ட், இந்த ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு வச்சனா லைன் ஸ்பெக்ட்ரம் வந்து ஸ்பிளிட் ஆகுது, இத வந்து அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. அதே மாதிரி ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஸ்பெக்ட்ரல் லைன்ஸ் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு. சோ ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டுல வந்து ஸ்பிளிட்டிங் நடக்குது, அதை நம்ம என்ன சொல்றோம், ஸ்டார்க் எஃபெக்ட். இந்த மாதிரி லைன் ஸ்பெக்ட்ரம் ஸ்பிளிட்டிங்க அவங்களால எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. தீஸ் ஆர் த டிராபேக்ஸ் ஆஃப் வாட், போஸ் அட்டாமிக் மாடல். கிளியர். இப்போ இவங்க சொல்லிட்டாங்க போஸ் அட்டாமிக் மாடல் இது முடிஞ்சது, இவங்களுக்கு டுவல் நேச்சர் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், வேவ் நேச்சரும் இருக்கு, பார்ட்டிகல் நேச்சரும் இருக்கு. ஸோ அதுக்கு நம்ம ஒரு எக்ஸ்பிரஷன் அரைவ் ஆயிருக்கோம். வாட் இஸ் தட், டுவல் நேச்சர்.
ஸோ டியூவல் நேச்சர் ஆஃப் மேட்டர் அதுக்கு வந்து என்னது டி ப்ராக்லி வேவ்லென்த். இதுவும் வந்து நீங்க பிசிக்ஸ்ல படிச்சிருக்கலாம். இது வச்சு நம்ம நிறைய என்ன போடுவோம், நிறைய ப்ராப்ளம்ஸ் போடுவோம். ஸோ ஆன் த பேசிஸ் ஆஃப் டுவல் நேச்சர் ஆஃப் த மேட்டர் எதை எதை பண்ண வேவ் லென்த் அண்ட் மொமெண்டம். மொமெண்டம்னா வி ஹாவ் மாஸ் இல்ல, ஸோ வேவ் இருக்கு, பார்ட்டிகல் நேச்சர், மாஸ் இருக்கு, ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணி டி ப்ராக்லி ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்தாரு. அது என்னது lambda is equal to h by mv or lambda is equal to h by p. We know that p is equal to mv. இத பேஸ் பண்ணியும் நமக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு பாருங்க. இந்த லெசன்ல எல்லா ப்ராப்ளம்ஸும் போட்டாதான், முக்கியமா நம்ம அந்த என்சிஆர்டி உள்ள இருக்கிற ப்ராப்ளம்ஸ் எல்லாமே போட்டாதான் நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா ஒவ்வொரு ப்ராப்ளமும் வந்து நமக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கம்ஸ் Heisenberg uncertainty principle. இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். Heisenberg uncertainty principle. ஸோ இவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன். என்னத்தை டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் simultaneously the exact position and exact momentum of an electron. இப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இதுதான் ஒரு ஆட்டம் இருக்கு, இதுல வந்து நியூக்ளியஸ் இருக்கு, இங்க வந்து எலக்ட்ரான் ரிவால்வ் ஆயிட்டே இருக்கு. இப்போ நம்ம எலக்ட்ரான், ஓகே எலக்ட்ரான் இந்த பொசிஷன்ல இருக்கு அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சு இது வரத்துக்குள்ள என்ன ஆயிடும், இதோட மொமெண்டம் சேஞ்ச் ஆகிடும். ஏன்னா இது வந்து சர்க்குலர் மோஷன்ல இருக்கிறதுனால என்ன ஆகும், இந்த மொமெண்டம் வந்து சேஞ்ச் ஆகும். இஃப் யூ ஃபிக்ஸ் த பொசிஷன், இப்போ ஒரு பொசிஷனை ஃபிக்ஸ் பண்ணினோம்னா என்ன ஆயிடும், மொமெண்டம் சேஞ்ச் ஆயிடுது. அதுவே வந்து சாரி, இந்த எலக்ட்ரான் வந்து இந்த மொமெண்டம்ல தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம ஃபிக்ஸ் பண்ணுனா டக்குன்னு அதை என்ன பண்ணிடும், வேற பொசிஷன் சேஞ்ச் ஆகும். இட் வில் சேஞ்ச் த பொசிஷன். ஸோ அவ்வளோ ஃபாஸ்டா அது வந்து ரிவால்வ் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. இட் இஸ் இம்பாசிபிள் டு டிட்டர்மைன் சைமல்டேனியஸ்லினா என்னது, அடுத்தடுத்து இந்த இடத்துல எலக்ட்ரான் ஃபிக்ஸ் ஆயிருக்குன்னா இந்த இடத்துல இதுதான் மொமெண்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் அந்த இடத்துல பொசிஷனும் மொமெண்டமும் வந்து சைமல்டேனியஸ்லாம் நம்மளால கால்குலேட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு, டெல்டா எக்ஸ் இன்டூ டெல்டா பி இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு h by 4 pi. இதுவும் ஒரு கான்ஸ்டன்ட் தான். டெல்டா எக்ஸ் அப்படின்னா என்னது, டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு uncertainty in position. நெக்ஸ்ட் டெல்டா பி அப்படின்னா என்னது, uncertainty in momentum. கிளியர். h வந்து பிளாங்க்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது நம்ம இன்னும் நமக்கு நியூமரிக்கல்ஸ்க்கு வேணும்னா டெல்டா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா மாஸ் m into velocity which is equal to h by 4 pi or delta x is equal to momentum p is equal to mv னு உங்களுக்கு தெரியும், or delta x into delta v is equal or greater than or equal to h by 4 pi m. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு நியூமரிக்கல்ஸ்க்கு யூஸ் ஆகும். கிளியர். இப்போ the next thing is quantum mechanics. Quantumனா என்னது, energy is released, the particle nature energy is released in the form of discrete energy. அப்படின்னு நம்ம பார்த்தோம்ல, அதுதான் அங்கதான் வந்து நம்மளுக்கு குவாண்டம். ஸோ அந்த குவாண்டம் மெக்கானிக் அப்படின்றது பெரிய வாஸ்ட் சாப்டர். நம்ம அதை டீட்டெயிலா கண்டிப்பா இங்க நம்ம டிஸ்கஸ் பண்ணவே போறதில்ல. அதோட பேசிக் மட்டும் என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ குவாண்டம் மெக்கானிக்ஸ் எதுக்கு, டுவல் நேச்சர், அதே தான் பார்ட்டிகல் நேச்சர் அண்ட் வேவ் நேச்சரை பேஸ் பண்ணி தான் நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். குவாண்டம் மெக்கானிக்ஸ்ல ஸ்காட்ரிஞ்சர் அப்படின்ற சயின்டிஸ்ட் வந்து
ஒரு வேவ் ஈக்குவேஷன் கொடுத்திருக்காரு. சோ அதோட பேசிக் மட்டும் நமக்கு பார்த்தா போதும். ஸ்காலரிஜர் வேவ் ஈக்குவேஷன். அவர் யூஸ் பண்ணின சிம்பிள் வந்து psi. இது வந்து நம்ம என்ன சொல்றோம், psiன்னு சொல்றோம். எப்படின்னா என்னதுன்னா இது வேவ் ஃபங்க்ஷன். So psi is wave function of an electron in an atom. So இது வந்து எதுக்காக இந்த ஈக்குவேஷன், இந்த கான்செப்ட் எதுக்காக அப்படின்னா the concept to find or to fix the probability of finding electron at any position around nucleus. இவர் வந்து ஒரு வேவ் ஈக்குவேஷன் கொடுத்தாரு. அந்த வேவ் ஈக்குவேஷன் வச்சு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த ப்ராபபிலிட்டினா இந்த இடத்துல இந்த எலக்ட்ரான் இருக்கிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு. ஏன்னா நம்மளால பிக்ஸ் பண்ண முடியாது, இங்கதான் இருக்கு அங்கதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான், அதுக்காக அவர் வந்து அந்த வேவ் ஃபங்க்ஷன் கொடுத்தாரு. So this is probability of, நமக்கு கொஸ்டின் கேட்கறது வந்து what is psi. Psi வந்து நம்ம என்ன பண்றோம், probability of finding an electron at any position is maximum probability. இந்த வேவ் ஈக்குவேஷனை வச்சு நம்ம என்ன பண்றோம், மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் அன் எலக்ட்ரான். அததான் நம்ம ஸ்குவாட்ரேச்சர் வேவ் ஈக்குவேஷன் நமக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது. கிளியர்? And then the very important and the next topic is quantum numbers. Quantum numbers. So quantum numbersல வந்து நமக்கு 4 இருக்கு. இத வந்து நம்ம ஈஸியா எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன்னா, see for example, so பிரஹன் இல்ல, இப்ப பிரஹன் அப்படின்ற ஒரு பாய். So பிரஹன் அப்படின்ற ஒரு பாய் வந்து ஒரு 10 o'clock வந்து எங்க இருக்காங்க? இப்போ எல்லாரும் வீட்டுலதான் இருக்கோம், ஆன்லைன் கிளாஸஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு, பேண்டமிக்ல அப்படி இருக்கும்போது இப்போ 10 o'clock அவங்க எங்க இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து எந்த ஸ்கூல்ல இருப்பாங்க. ஒரு பிரஹன் ஒரு விசிட்டர் வராங்க உங்களை பாக்குறதுக்கு. அப்போ நீங்க என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் இந்த பாய் நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இது வந்து ஒரு எலக்ட்ரானா நீங்க வந்து நினைச்சுக்கோங்க. எந்த ஸ்கூல்ல இருப்பாங்க அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சுன்னா, ஓகே இந்த ஸ்கூல்ல இந்த பாய் இருக்கான். அப்புறம் எந்த கிளாஸ்ல இருக்காங்க. சரி, கிளாஸ்க்கு போயிட்டா கண்டுபிடிக்க முடியுமா? கிளாஸ்ல நிறைய பேர் இருப்பாங்க, நிறைய செக்ஷன்ஸ் இருக்கும். எந்த செக்ஷன்ல இருக்காங்க, ஓகே சி செக்ஷன். கிளாஸ்ல போய் சி செக்ஷன் அப்படின்னு பாத்துக்கணும், நேம் எல்லாம் கூப்பிட போறது இல்லை. அப்புறமா அது எங்க இருக்காங்க அப்படின்றதுக்கு என்னது, ரோ அண்ட் காலம். சோ இப்போ இந்த 3வது ரோல 2வதா உட்கார்ந்துட்டு இருக்கவங்க வந்து பிரஹன் அப்படின்னு சொல்லிட்டுனா, சோ ரோ எந்த ரோ அப்படி எந்த காலம் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம்னா, நம்ம அந்த பாய வந்து நம்ம பாயோ கேர்ளோ நம்ம ஸ்பாட் பண்ணிடலாம். அந்த மாதிரி ஒரு எலக்ட்ரான் அது எங்க இருக்கு, நம்ம அது பொசிஷன் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு, எங்கெங்கயோ சுத்திட்டே இருக்கு ஆர்பிட்ல. அப்போ அந்த எலக்ட்ரானை வந்து ஸ்பெசிஃபை பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் அப்படின்னா என்னது, ஒரு பெரிய வாஸ்ட் இந்த ஆர்பிட்ல சுத்திட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதை டினோட் பண்றது வந்து n அப்படின்னா என்னது, திஸ் இஸ் ஆட்டம் இருக்கும்போது இது எலக்ட்ரான். இப்போ இதுதான் இந்த n is equal to இங்க 1. அப்போ நெக்ஸ்ட் ஆர்பிட் வந்து என்னது, n is equal to 2. அப்புறம் நெக்ஸ்ட் ஆர்பிட் என்னது, n is equal to 3. அப்போ n is equal to starts from whole number, it cannot be நெகட்டிவ் கிடையாது, it cannot be ஜீரோவும் கிடையாது. n starts from 1 2 3 etc to infinity. சோ அதுதான் வந்து பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். அதுக்கு நம்ம ஒரு டெசிக்னேஷன் கொடுத்திருக்கோம், k ஷெல், l ஷெல், m ஷெல். n is equal to 1 னா k ஷெல், n is equal to 2 னா l ஷெல். சோ lmn அப்படின்னு சொல்லிட்டு போகும். இப்போ ஒரு எலக்ட்ரான் இந்த ஆர்பிட்ல இருக்கு அப்படின்றது என்னது, ஒரு பெரிய வாஸ்ட் ஐடியா. எந்த ஆர்பிட்ல இருக்கு அப்படின்ட்டு நம்ம கண்டுபிடிக்க முடியாது அதோட பொசிஷன் எல்லாம். நெக்ஸ்ட் என்ன போறோம், எந்த கிளாஸ் அப்படின்னு போனா நம்ம என்ன சொல்றோம், அசிமுத்தல் குவாண்டம் நம்பர். சோ இந்த பிரின்சிபல் குவாண்டம் நம்பர்ல நம்ம என்னென்னலாம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தா, எந்த ஆர்பிட்ல இருக்கிறது, சோ இது எந்த ஆர்பிட்ல இருக்கு,
அப்புறம் நம்மளால என்ன கண்டுபிடிக்க முடியும்? சைஸ். பாருங்க இந்த n is equal to 1 ஆர்பிட்ல இருந்ததுன்னா சைஸ் வந்து ஸ்மாலரா இருக்குன்னு பார்த்த உடனே தெரிஞ்சிடும். n 2 ஆர்பிட்டா இருந்தா சைஸ் வந்து கொஞ்சம் பிக்கரா இருக்கும். ஸோ எந்த ஆர்பிட்ல இருக்கு இதோட சைஸை கண்டுபிடிக்கலாம். அப்புறம் எனர்ஜி. நம்ம en எனர்ஜி போட்டோம்ல நம்மளுடைய போஸ் மாடல் en n is equal to 1 n is equal to 2 எங்க எக்ஸைட் ஆகுது இங்க 1ல இருந்து 2க்கு போகுதா 3க்கு போகுதா அப்படின்றது இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம். நெக்ஸ்ட் கம்ஸ் அசிமுதல் குவாண்டம் நம்பர். அசிமுதல் குவாண்டம் நம்பர் எதுக்கு அப்படின்னா சப்ஷெல்ஸ். சோ இது டினோட் பண்ற சிம்பிள் n. அசிமுதல் குவாண்டம் நம்பர், அசிமுதல் குவாண்டம் நம்பர், குவாண்டம் நம்பர் டினோட் பண்ற சிம்பிள் வந்து l. இது என்ன நம்ம டினோட் பண்ணுதுன்னா இது வந்து சப்ஷெல். இப்போ n ஒன்னுன்ற ஆர்பிட்ல இருக்கு. அப்போ இது உள்ள இன்னும் கொஞ்சம் உள்ள நம்ம போறோம். இது என்ன சப்ஷெல்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து 4 சப்ஷெல் இருக்கு. என்ன சப்ஷெல்? எஸ், பி, டி, எஃப். நம்ம லெவலுக்கு இது போறோம். 4 சப்ஷெல் இருக்கு. இப்போ எல்லோட வேல்யூ 0வா இருந்தா அது வந்து எஸ், 1ஆ இருந்தா பி, 2ஆ இருந்தா டி அண்ட் 3ஆ இருந்தா எஃப். திஸ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இது கண்டிப்பா நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கணும். எல்லோட வேல்யூ சப்ஷெல்லோ. கிளியர். இதுதான் வந்து அசிமுதல் குவாண்டம் நம்பர். இது எல்லாத்தையும் பார்த்தாதான் கடைசியா நம்மளால ஃபார்ம் நியூமரிக்கல்ஸ் போட முடியும். இந்த எல்லோட வேல்யூ எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா L is equal to 0 to n minus 1. அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ நம்ம என்னோட வேல்யூ வந்து 2, 1ன்னு எடுத்துக்கிறோம். சரியா? அப்போ எல்லோட வேல்யூ வந்து என்னதுன்னா 0. ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து 0. அப்புறம் n minus 1. n minus 1 என்னது? 1 minus 1. 1 minus 1 என்னது? திரும்பவும் 0 தான். அப்போ என்னோட வேல்யூ 1ஆ இருந்தா எல்லோட வேல்யூ என்ன இருக்கும்? 0வா இருக்கும். அது என்ன சப்ஷெல்? எஸ் சப்ஷெல். அதுவே n is equal to 2ஆ இருந்ததுன்னா L வந்து ஃபர்ஸ்ட் என்னது? 0. அப்புறம் n minus 1. n minus 1 என்னது? 2 minus 1. 2 minus 1 என்னது? 1. சோ Lக்கு ரெண்டு வேல்யூ இருக்கு. ஒன்னு வந்து Sல இருக்கு, இன்னொன்னு வந்து Pல இருக்கு. நெக்ஸ்ட் S, என்னோட வேல்யூ வந்து 3. சோ என்னோட வேல்யூ 3 இருந்தா என்ன ஆகும்? Lோட வேல்யூ வந்து 0, 2னா என்ன அர்த்தம்? 0 அதுக்கப்புறமும் நம்பர் இருக்கு. 0 அப்புறம் n minus 1 என்னது? 3 minus 1, 2. அப்போ 0, 1, 2. கிளியர். சோ இப்படிதான் நம்ம எல்லோட வேல்யூ கால்குலேட் பண்றோம். நெக்ஸ்ட் என்னது? தேர்ட் வந்து எந்த செக்ஷன் கண்டுபிடிக்கும்? அதுக்கு வந்து என்னது? ஓரியன்டேஷன். இந்த சப்ஷெல்ல எந்த ஓரியன்டேஷன்ல இருக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் வந்து என்னது? மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். The third one is finding the orientation that we call it as magnetic quantum number. So அதோட டினோட் பண்ற சிம்பிள் வந்து m. இன்னும் உள்ளுக்குள்ள இருக்க ஆர்பிட்டால்ஸ், ஓரியன்டேஷன் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் நம்ம இதுல கண்டுபிடிக்க போறோம். சோ இதோட வேல்யூ வந்து என்னது? m is equal to minus L to plus L. சோ minus L to plus L. இதுதான் வந்து மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர். இது என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்றோம். நெக்ஸ்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். ஸ்பின் குவாண்டம் நம்பரும் சொல்லிட்டு மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸ்பின் குவாண்டம்னா எலக்ட்ரான்ஸ் வந்து கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல இருக்கா, ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல இருக்கா? ஓகே, திஸ் இஸ் கிளாக் வைஸ் அண்ட் திஸ் இஸ் ஆன்டி கிளாக் வைஸ் ரொட்டேஷன்ல இருக்கா? இது வந்து பிளஸ் ஹாஃப், திஸ் இஸ் மைனஸ் ஹாஃப். சோ இதுதான் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர். இப்போ நம்ம ஒரு இதுல வந்து நிறைய நியூமரிக்கல்ஸ் நான் போட்டுட்டே இருக்கேன். நெக்ஸ்ட் அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல வந்து புக் எக்ஸசைஸ், புக் பேக் எக்ஸசைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த நியூமரிக்கல்ஸ் எல்லாமே போட்டாதான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்றேன். இப்போ மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் 4 குவாண்டம் நம்பரும் நம்ம எப்படி வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் n is equal to 1 எடுத்தா அப்போ எல்லோட வேல்யூ என்னது? L is equal to 0 to n minus 1னா எல்லோட வேல்யூ வந்து 0வா இருக்கும். m ஓட வேல்யூ m ஓட வேல்யூ என்னது? மைனஸ் L to plus L. அப்படின்னா என்ன அர்த்தம்? மைனஸ் 0 to plus 0. சோ எல்லாமே என்னது? ஒரே வேல்யூ 0 தான். m வந்து 0. கிளியர். இப்போ L is equal to 0னா அது என்ன சப்ஷெல்? S சப்ஷெல். அப்போ m is equal to 0னா அதுல ஓரியன்டேஷன் ஒரே ஒரு ஓரியன்டேஷன் இருக்கு. அதுக்கு ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான் இருக்கு அப்படின்னு அர்த்தம்.
இப்போ நம்ம n is equal to 2 எடுத்துக்கிறோம். n is equal to 2 எடுத்துக்கிட்டோம்னா L ஓட வேல்யூ Lக்கு ஃபார்முலா என்னது 0 to n minus 1. அப்போ L is equal to first வந்து 0 ஒரு வேல்யூ வரும். அப்புறம் n minus 1 என்னது L is equal to n minus 1 is 2 minus 1 which is equal to 1. வந்தாச்சா? இப்போ L is equal to 0னா m ஓட வேல்யூ என்னது minus L2 plus L m ஓட வேல்யூ 0 தான். நெக்ஸ்ட் இதுல இப்ப L is equal to 1னா m ஓட வேல்யூ என்னது minus L னா என்னது minus 1. 2னா என்ன அதுக்கு பக்கத்துல இருக்க நம்பரும் போடணும் 0 plus 1. So L is equal to 0னா என்ன ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால். அதானே பார்த்திருக்கோம் 0னா s 1னா p 2னா d 3னா f. இப்போ p ஆர்பிட்டால்ல எத்தனை p ஷெல்ல எத்தனை ஆர்பிட்டால் இருக்கும் பாத்தீங்கன்னா 1 3. So this is minus 1 and this is 0, this is plus 1. கிளியர்? இதுதான் வந்து p ஆர்பிட்டால்ல 3 சப்ஷெல்ஸ் இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் இன்னும் ஒண்ணு பார்க்கலாம். n is equal to 3. n is equal to 3 எடுத்துக்கிறீங்க. 3 எடுத்துக்கிட்டோமா? இப்போ L ஓட வேல்யூ என்னவா இருக்கும்? L ஓட வேல்யூ என்னது 0 to n minus 1. அப்போ first 0. 0 n minus 1னா என்னது 3 minus 1 2. அப்போ 0ல இருந்து 1 இருக்கு 2 இருக்கு. அப்போ L is equal to 0வா இருக்கலாம், L is equal to 1ஆ இருக்கலாம், L is equal to 2வா இருக்கலாம். கிளியர்? இப்போ L is equal to 0னா m is equal to 0 தான். L is equal to 1னா m என்னது mக்கு வந்து 3 வேல்யூ இருக்கு. என்னென்ன வேல்யூ m is equal to minus 1 0 plus 1. இதுல வந்து m வேல்யூ என்னது -2 -1 0 1 2. அப்போ இது என்ன ஆர்பிட்டால் L is equal to 1னா என்ன ஆர்பிட்டால் p ஆர்பிட்டால். p ஆர்பிட்டால்ல எத்தனை சப்ஷெல் இருக்கு 3 சப்ஷெல். நெக்ஸ்ட் L is equal to 2னா என்ன ஆர்பிட்டால் d ஆர்பிட்டால். d ஆர்பிட்டால்ல எத்தனை சப்ஷெல் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 5. 1 2 3 1 2 3 4 5 சப்ஷெல் இருக்கு. ஸோ இதோட வேல்யூஸ் என்ன -2 -1 0 1 2. இதுதான் வந்து இதோட சப்ஷெல். கிளியர்? இப்போ நம்ம ஒரு எலக்ட்ரானை ஒரு ரெப்ரசன்ட் பண்றது அப்படின்னா இப்போ வந்து 2p அப்படின்னு ஒரு எலக்ட்ரான் அப்படின்னு ஒரு ஆர்பிட்டால் இருக்கு அப்படின்னா இதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் என்னது இங்க என்ன போட்டிருக்கோமோ முன்னாடி அதுதான் வந்து இதோட பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதோட அசிமுத்தல் குவாண்டம் நம்பர் எல்லோட வேல்யூ என்னது pக்குனா எல்லோட வேல்யூ என்னது 1. கிளியர்? அப்புறம் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் வந்து சேஞ்ச் ஆகும். என்னது L ஈக்குவல் டு 1னா வந்து என்ன வரும் மேக்னெட்டிக் குவாண்டம் நம்பர் உனக்கு எஸ்ஸும் வரும் பியும் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எப்பயுமே ரெப்ரசென்ட் பண்றது என்னது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அசிமுத்தல் குவாண்டம் நம்பர், அது L. ஸோ இதுதான் 4 குவாண்டம் நம்பர். ஸோ பிரின்சிபல் அசிமுத்தல் மேக்னெட்டிக் அண்ட் ஸ்பின் குவாண்டம் நம்பர். கிளியர்? ஸோ இதுதான் நம்ம ஓரியன்டேஷன். இப்போ நம்ம ரோ அதுதான் என்னது ஸ்பின், எந்த ரோல எங்க உட்காந்துட்டு இருக்காங்க அதுதான் வந்து ஸ்பின் குவாண்டம் நம்பர்ல நம்ம சொல்ல போறோம். நெக்ஸ்ட் இதுல வந்து சில ஃபார்முலாஸ், ஒரே ஒரு ஃபார்முலா இது நம்ம என்ன பண்ணலாம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் இருக்கும் 1 2 எலக்ட்ரான் இருக்கும். இதுல 1 2 எலக்ட்ரான். ஒரு ஆர்பிட்டால் எத்தனை எலக்ட்ரான் போட முடியும் 2 எலக்ட்ரான்ஸ் தான் போட முடியும். அதோட ஃபார்முலா நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு 2 into 2l plus 1. So maximum number of electrons in an orbital is 2 into 2l plus 1. இதை நம்ம வச்சு கண்டுபிடிக்கலாம். கிளியர்? இப்போ வந்து 2p ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 2p ல வந்து this is 2 into l ஓட வேல்யூ என்னது 1 plus 1. அப்போ 2 into 3 அப்போ எவ்வளோ 6. ஸோ 6 எலக்ட்ரான்ஸ். p ஆர்பிட்டால்ஸ்ல எத்தனை pல எத்தனை ஆர்பிட்டால் இருக்கு 3 ஆர்பிட்டால், 3த்துல 2 எலக்ட்ரான். அப்போ டோட்டலா எத்தனை இருக்கு 6 எலக்ட்ரான்ஸ். கிளியர்? மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இதுதான் ஃபார்முலா. நெக்ஸ்ட் இன்னும் 2 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு.
shapes. Clear? Shapes. Shapes வந்து first s orbital. S orbital என்ன shape இருக்கும்? இதுல வந்து ஒரே ஒரு orbital தான் நம்ம பார்த்துட்டோம். So s orbital will be spherical in shape. Clear? S orbital will be spherical in shape. Next, p orbital. p orbital என்ன shape அப்படின்னா dumbbell shape. p orbitalல எத்தனை subshells, அதாவது எத்தனை orbitals இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 orbitals இருக்கு. அந்த 3 நம்ம எப்படி போடுறோம்? x, y and z axisல x axis, y axis and z axis. So this is இப்போ x axisல இருந்தது அப்படின்னா நம்ம இது என்ன சொல்றோம்? px. Next, this is x, y and z. இப்போ orientation வந்து y orbitல இருந்தது அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? py. Next orientation வந்து z orbitல இருந்தது. Let us take x, y and okay, x, y and z. So இந்த orientationல எப்படி இருந்தது? z orbitalல orientation இருந்ததுன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? pz. Clear? Next, இது 3 orbitals தான். Next என்ன இருக்கு? d orbital. d orbitalக்கு 5 orbitals இருக்குதானே? -2, -1. அது வந்து என்னென்ன பார்த்தீங்கன்னா dxy அப்படின்னா பாருங்க, இது வந்து x, y in between the axis இருக்கணும். p-ல குழப்பிடக்கூடாது. p-ல எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா on the axis. Clear? இது எப்படி இருக்கு? On the axis. இது எப்படி இருக்கணும்? In between the axis. இது வந்து d orbital. d orbital will be in between the axis. So இது வந்து xy, இது வந்து yz இருந்ததுன்னா yz axisல. So this is dyz. Next, dxz. dxz எப்படி இருக்கும்? This is dxz. This is the orientation of the orbit. அப்புறம் d orbital எத்தனை இருக்கு? 5 orbitals இருக்கு. d subshellல 5 orbitals இருக்கு. Next, dx square minus y square. இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா it is on the axis. இது x எடுத்துக்கிட்டோம், இது y எடுத்துக்கிட்டோம்னா this is dx square minus y square. லாஸ்டா வந்து dz square. dz square எப்படி இருக்கும் அப்படின்னா this is d. Next, இந்த மாதிரி ஒரு ring like structures இருக்கும். So இதுதான் நம்ம என்ன சொல்றோம்? dz square. This is the shape of the orbit. Next important topic in the NEET exam அதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா nodes. node அப்படின்னா என்ன அர்த்தம்? node அப்படின்னா probability of finding electron is 0. Psi na என்னது? Where we can the wave function to represent the probability of finding electron is maximum. But probability of finding electron is 0 அப்படின்னா இப்ப நம்ம s orbital எடுத்துட்டோம்னு பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் எலக்ட்ரான் இருக்கு. இந்த empty space இருக்குல்ல, இங்க வந்து no electron. So இந்த no electron தான் நம்ம என்ன சொல்றோம்? இந்த space தான் வந்து node. Node வந்து எப்படி இருக்குன்னா that is always there is n-1 node. இப்போ 2s orbital அப்படின்னா n is equal to என்னது? 2. அப்போ இதுல எவ்வளவு nodes இருக்கும்? Nodes will be 2 minus 1. So there will be only one node. This is an important formula to find the node. n minus 1. What is the node? Probability of finding an electron is 0. அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? Node அப்படின்னு சொல்றோம். So இதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு graphical question கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு peak போட்டு ஒரு graphical question கேட்பாங்க. See, இது வந்து 1s orbitalக்கு, இது வந்து 2s orbitalக்கு. இப்போ இதுல பாத்தீங்கன்னா psi, this is wave function. இப்போ ரேடியஸ் நம்ம வந்து இதுதான் ரேடியஸ். இந்த ரேடியஸ் நம்ம வந்து குறைச்சிட்டே வரும்போது என்ன ஆகுது? நம்மளுக்கு இந்த psi ஸ்கொயர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது.
ஸோ அதாவது இந்த நியூக்ளியஸ்க்கும் உள்ள டிஸ்டன்ஸ் குறைச்சிட்டே வரும்போது சைஸ் ஸ்கொயர் இன்க்ரீஸ் ஆகுது. இப்போ 2s கம்பேர் பண்ணும்போது ஒரு இடத்துல பீக் இருக்கு. ஸோ அததான் நம்ம என்ன சொல்றோம், நோடு. இந்த எத்தனை பீக்ஸ் இருக்கு, இப்போ இந்த இடத்துல வந்து 3 பீக்ஸ் இருந்ததுன்னா நோடு எத்தனை, தட் மீன்ஸ் ஆர்பிட்டால் எத்தனை, 2. 2sக்கு எத்தனை பீக் இருக்கு, 1 பீக். இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதனால நான் சொல்றேன். ஸோ இந்த ரேடியஸ் இது வந்து 0 இருக்கு. அப்போ இது வந்து என்னது, நோடு. நோடு இந்த இடத்துல என்னது, எலக்ட்ரானே இல்ல. நோ ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் 0. பாருங்க, 1sக்கு வந்து நோடே கிடையாது. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் 0 எங்கேயுமே கிடையாது. பட் 2sக்கு வந்து என்ன இருக்கு, உங்களுக்கு ப்ராபபிலிட்டி ஆஃப் ஃபைண்டிங் எலக்ட்ரான் இஸ் 0. அதாவது ஒரு பீக் வந்தது அப்படின்னா இட் இஸ் அ 2s ஆர்பிட்டால். இப்போ இப்படி கொடுத்துட்டு 2 பீக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க, 2 பீக் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், அது வந்து 3s ஆர்பிட்டால். ஸோ இந்த மாதிரி கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனும் உங்களுக்கு கேட்கலாம். ஸோ இந்த 2s ஆர்பிட்டால் இங்க ஒரு பீக், otherwise here we can make this as 0, that is probability of finding an electron is 0. Next 4 important rules to fill the electron. Aufbau principle. Aufbau principle. So Aufbau principle என்ன சொல்றாங்கன்னா, ground state, ground energy state, ground state energy is filled before filling higher energy state. கிளியர். அப்படின்னா இதுக்கு வந்து நம்ம ஒரு ரூல், நம்ம இதை எப்படி எழுதுறோம் பாத்தீங்கன்னா, 1s 2s 3s 4s 5s. ஸோ இதை எழுதிக்கலாம். இங்க 2s, இங்க 2p, இங்க 1p எல்லாம் கிடையாது. இதுக்கெல்லாம் உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் பார்த்தாதான் தெரியும். 3p 4p 5p. ஸோ இங்க வந்து 3d 4d and 5d. இங்க வந்து 4f and 5f. ஸோ இந்த மாதிரி நம்ம எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்க, ஸ்லாண்டிங்ல லைன்ஸ் போடுறீங்க. கிளியர். அப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா, உள்ள வந்து டாட்டட் லைன்ஸ் போடணும். அப்பதான் உங்களால வந்து கரெக்டான எனர்ஜி ஸ்டேட் வந்து எழுத முடியும். இப்போ இதுதான் 1s. 1sல வந்து இந்த இடத்துல வந்து திரும்பவும் இங்க வரும். அப்போ ஃபர்ஸ்ட் 1s இருக்கும். அப்புறம் நெக்ஸ்ட் எனர்ஜி என்ன வரும், 2s. ஸோ 2s முடிச்சுட்டு 3s வராது. 3s வராம என்ன பண்ணும், 2s முடிச்சுட்டு இந்த நடுவில் இருக்க இங்க லைனை போய் இங்க ஜாயின் ஆகி அப்புறம் 2sக்கு என்ன வரும், 2p வரும். அடுத்தது என்ன வரும், 3s வரும். அப்புறம் இந்த நடுவில் இருக்க லைன்ல இப்படி போகணும். நெக்ஸ்ட் என்ன வரும், 3p. நெக்ஸ்ட் என்ன வரும், 3p. அப்புறம் என்ன வரும், 3pக்கு அடுத்தது 4s. 4sக்கு அப்புறம் அப்படியே ஜாயின் பண்ணி 5s போட்டுக்கூடாது. நெக்ஸ்ட் இந்த இப்படி போயிட்டு தென் யூ ஹாவ் டு 4sக்கு அப்புறம் என்ன வரும், 3d. 3dக்கு அப்புறம் 4p. 4pக்கு அப்புறம் என்ன வரும், 5s. ஸோ 5sக்கு அப்புறம் தென் நீங்க வந்து 4d. ஸோ திஸ் இஸ் த வே டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த ஞாபகம் வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இன்க்ரீசிங் எனர்ஜி ஸ்டேட்ல தான் நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது, 8. இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதுறேன். 8 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் 1s எலக்ட்ரான்ல எஸ் ஆர்பிட்டால்ல எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும், 2 எலக்ட்ரான் தான் இருக்கணும். நம்ம எஸ் எலக்ட்ரான் வந்து ஒரே ஒரு ஆர்பிட்டால் தானே போட்டோம். அப்ப இதுல எத்தனை எலக்ட்ரான் இருக்கணும், 2 எலக்ட்ரான்ஸ். சோ இது ஒரு எலக்ட்ரான், இது எலக்ட்ரான். பி ஆர்பிட்டால்ல எத்தனை ஆர்பிட்டால் நம்ம போட்டோம், 3 போட்டோம். அப்போ 3, இதுல ஒரு 2 எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான், இது 2 எலக்ட்ரான். அப்போ எவ்வளவு இருக்கணும், 6 எலக்ட்ரான். டில எவ்வளவு ஆர்பிட்டால்ஸ் நம்ம போட்டிருக்கோம், 5. 1 2 3 4 5. So 5 into 2, how many electrons, 10 electrons. F orbital எத்தனை, 7 orbitals. 1 2 3 4 1 2 3 4
5 6 7 அப்போ 7 into 2 14 இதுக்கு மேல எலக்ட்ரானை ஃபில் பண்ணக்கூடாது 1s2 2 எலக்ட்ரான் போயாச்சு நெக்ஸ்ட் 2s2 4 எலக்ட்ரான் எழுதியாச்சு 2sக்கு அப்புறம் என்ன இருக்கு 2p 2pல எத்தனை எலக்ட்ரான் போடலாம் 6 எலக்ட்ரான் போடலாம் பட் நமக்கு இங்க இருக்க 8 எலக்ட்ரான்ல இங்க 2 எலக்ட்ரான் போட்டாச்சு இங்க 2 எலக்ட்ரான் போட்டாச்சு அப்போ 8 minus 4 ரிமைனிங் எவ்வளவு இருக்கு ரிமைனிங் வந்து 4 எலக்ட்ரான்ஸ் தான் இருக்கு 6 அக்காமடேட் ஆகும் பட் நம்ம 4 எலக்ட்ரான்ஸ் தான் போடணும் அதுதான் வந்து 1s2 2s2 2p4 ஸோ டோட்டலா நம்ம மேல இங்க இருக்கிறத ஆட் பண்ணினா நமக்கு என்ன வரணும் இந்த அட்டாமிக் நம்பர் வரணும் திஸ் இஸ் த வே டு ரைட் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த ஆர்டரை நம்ம ஃபாலோ பண்ணணும் கிளியர் இப்போ கிரவுண்ட் ஹாஃபா பிரின்சிபல் முடிஞ்சிருச்சு இந்த எலக்ட்ரானிக் ஸ்டேட் எழுதுறது எப்படி வேணா எழுதக்கூடாது இது வந்து டெஃபினைட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணும் நெக்ஸ்ட் கம்ஸ் Pauli's exclusion principle Pauli's exclusion principle so இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா no two electrons in an atom has all four quantum numbers identical அப்படின்னா என்ன அர்த்தம் சரி நம்ம ஒரு ஆர்பிட்டல் எடுத்துக்கலாம் இப்போ வந்து ஒரு p இருக்கு p சப்ஷன்ல இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு அப்புறம் வந்து இந்த ஒரு எலக்ட்ரான் இருக்கு இப்போ இது வந்து 2p அப்படின்னு எடுத்துக்கலாம் சரியா இப்போ இந்த கிரீன்ல இந்த எலக்ட்ரான் இங்க இருக்கு இது வந்து ரெட்ல இங்க இருக்கிற எலக்ட்ரான் இருக்கு இது ரெண்டுத்துக்கும் நான் வந்து குவாண்டம் நம்பர்ஸ் எழுத போறேன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் n is equal to பாருங்க ரெண்டுத்துக்குமே 2 அப்போ இதுக்கும் 2 இதுக்கும் 2 சேம் குவாண்டம் நம்பர் கிளியர் நெக்ஸ்ட் வந்து அசிமுத்தல் குவாண்டம் நம்பர்னா என்னது L வந்து p ஆர்பிட்டாலுக்கு L வந்து என்னது 1 0னா S 1னா P 2னா D 3னா F so L is equal to 1 இதுக்கும் வந்து p ஆர்பிட்டால் தான் L is equal to 1 அப்போ m is equal to இது வந்து என்னது -1 0 +1 மூணு சப்ஷன்ஸ் இருக்கு அப்போ இது ரெண்டுமே வந்து -1ல தான் இருக்கு அப்போ இதுக்கு வந்து -1 தான் இதுவும் வந்து -1 தான் அப்புறம் s எழுதுறோம் ஸ்பின் என்னது பாத்தீங்கன்னா இது வந்து என்னது +12 ஸ்பின் கிளாக்வைஸ்ல இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா என்னது -12 ஸ்பின் அப்போ நோ டூ எலக்ட்ரான்ஸ் பாருங்க ஒரு 2 எலக்ட்ரான் ஒரு ஆர்பிட்டால்ல இருக்கிற 2 எலக்ட்ரானுக்கு வந்து எல்லா குவாண்டம் நம்பர்ஸும் ஐடென்டிக்கலா இருக்காது கிளியர் இதுதான் வந்து என்ன சொல்றாங்க பாலிஸ் எக்ஸ்க்ளூஷன் பிரின்சிபல் இதை பேஸ் பண்ணி நிறைய நியூமரிக்கல்ஸ் போட்டுட்டே இருக்கோம் நீங்க அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் லெசன்ஸ்ல வந்து கொஸ்டின்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சேனல்ல ஃபுல்லா வரும் நெக்ஸ்ட் லாஸ்ட் ரூல் வந்து Hund's rule of maximum multiplicity இவங்க என்ன சொல்றாங்கன்னா pairing of electrons does not occur until all the available orbitals contains one electron each so இது எப்படி எக்ஸ்பிளைன் பண்றோம் அப்படின்னு பாருங்க நைட்ரஜன் எடுத்துக்கலாம் குட் எக்ஸாம்பிள் நைட்ரஜனோட அட்டாமிக் நம்பர் என்னது 7 அப்போ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸும் 7 தான் இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வந்து 1s2 அதுக்கப்புறம் என்ன வரும் 2s2 வரும் அப்புறம் வந்து 4 போயாச்சு மீதி 3 தான் இருக்கு 2p3 வருது கிளியர் இப்போ இதோட எலக்ட்ரான்ஸ் நம்ம எழுத போறோம் s ஆர்பிட்டால்ல 2 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு நெக்ஸ்ட் 2sல என்னாச்சு 2 எலக்ட்ரான் போட்டாச்சு இப்போ 2p இருக்கு சோ 2p பார்த்தோம்னா 3 எலக்ட்ரான் இருக்கு அப்போ பாரு 1 2 3 இப்படி போடக்கூடாது தப்பு சோ எப்படி போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 எலக்ட்ரான் இருந்தா ஒவ்வொரு ஆர்பிட்டாலையும் ஒரு எலக்ட்ரான் போடணும் கிளியர் சோ பேரிங் பண்ணக்கூடாது எப்போ எல்லா ஆர்பிட்டாலையும் இங்க பாருங்க இங்க ஒரே ஆர்பிட்டல் அதுக்காக வந்து எல்லாத்துலயும் ஒரு எலக்ட்ரான்ஸ் போட்டுட்டு போக கூடாது இப்போ 1s2 2s2 2p3 இருக்கு அதனால ஃபர்ஸ்ட் 1sல இது ஒரு எலக்ட்ரான் போடுறேன் அடுத்தது 2sல ஒரு எலக்ட்ரான் போடுறேன் அப்படி கிடையாது ஒரு ஆர்பிட்டால்ல
இந்த ஒரு ஆர்பிட்டால் 3 ஆர்பிட்டால் இருந்தா 3த்துலயும் ஒரு எலக்ட்ரான் போட்டுட்டு அப்புறமா தான் பேர் பண்ணணும். சோ 1s2 ஒரே ஒரு ஆர்பிட்டால் தான். அப்ப 2வது எலக்ட்ரான் இங்க போட்டுடலாம். இங்கேயும் 2வது எலக்ட்ரான் போட்டுடலாம். So pairing of electron does not occurs until all the available orbitals contain 1 electron each. இப்போ ஆக்சிஜன் எடுத்துக்கலாம். ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் 8. 1s2, 2s2, 2p, 4. அப்போ இது பாத்தீங்கன்னா 1sல எத்தனை 2 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. 2sல எத்தனை 2 எலக்ட்ரான்ஸ் போட்டாச்சு. 2pல எத்தனை சப்ஷன் 3 ஆர்பிட்டால் போடுறோம். 4 இருக்கு. நம்ம அதை எப்படி போடணும் பாத்தீங்கன்னா 1, 2, 3 போட்டுட்டு அப்போ 4th ஒன்னு தான் நம்ம பேர் பண்ணணும். So only after that தான் நம்மளுக்கு என்ன நடக்கும்? pairing occur ஆகும். Clear? Next last and ஒரு important 1 mark topic என்னன்னா stability. Stability of the electron. Stability of the electronல half filled completely filled more stable. ரெண்டுமே என்னது more stable. half filled னா என்ன அர்த்தம்? நமக்கு தெரியும் Pல எத்தனை எலக்ட்ரான்ஸ் 6 எலக்ட்ரான்ஸ். half filled னா என்ன அர்த்தம்? Pல 3 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இல்லனா Pல 6 எலக்ட்ரான்ஸ் இருந்ததுன்னா இது வந்து ஸ்டேபிள். இப்போ D எடுத்துக்கிட்டோம்னா D வந்து 5 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அல்லது Dல வந்து 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு கம்ப்ளீட்லி ஃபில்டுனா இது ஸ்டேபிள். F எடுத்துக்கிட்டோம்னா Fல 7 இருக்கு அண்ட் Fல வந்து 14 இருக்கு. இது வந்து என்னது கம்ப்ளீட்லி ஸ்டேபிள். இதுக்கு நம்ம ஒரு குட் எக்ஸாம்பிள் சொல்லுவோம் காப்பர் அண்ட் குரோமியம். குரோமியமோட அட்டாமிக் நம்பர் என்னது 24. சோ இந்த குரோமியம் 24 அட்டாமிக் நம்பர் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம 1s2 2s2 அதெல்லாம் எழுதிட்டே வந்தோம்னா லாஸ்டா என்ன வரும்னா 4s2 3d4 இப்படிதான் நம்ம ஃபைனலா ஃபினிஷ் பண்ணணும். ஆனா அது கிடையாது. இப்ப என்ன பண்ணணும்னா ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக இது எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா 4s1 and 3d5ல இருக்கும். This is very important. இங்க ஒரு எலக்ட்ரான் வந்து இதுக்கு போயிடும். ஏன் போயிடும்னா D5 தான் மோர் ஸ்டேபிள். சோ எப்பயுமே எல்லா எலக்ட்ரான்ஸும் ஸ்டெபிலிட்டி அட்டைன் பண்றதுக்காக அது அங்க போயிடும். நெக்ஸ்ட் காப்பர் அட்டாமிக் நம்பர் 29. இப்போ 1s2 2s2 அப்படின்னு நம்ம எழுதிட்டே வந்தோம்னா இது என்ன வரும்னா 4s2 3d9 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும் ஆக்சுவல். பட் இட் இஸ் நாட் த கேஸ். நம்ம இதுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதணும்னா 4s1 3d10. So this is the correct electronic configuration. ஏன் அப்படின்னா D5 is half filled and D10 is completely filled to attain the stability. Clear? So இந்த லெசன்ல வந்து அட்டாமிக் ஸ்ட்ரக்சர்ஸ்ல NCERT-ல வந்து இதுல நிறைய உங்களுக்கு நியூமரிக்கல்ஸ் புக் பேக் இன்டெக்ஸ்ட் கொஸ்டின் எல்லாத்துக்கும் நான் நியூமரிக்கல்ஸ் எல்லாத்துக்கும் சால்வ் பண்ணிட்டு போட்டுட்டு இருக்கேன். பிளேலிஸ்ட்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.